Rodney, audio okay la? Live. Okay. So now we'll start the agriculture. So economic survey la ipo நம்ம most crucial ஆன சாப்டர்ல அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி இந்த ரெண்டு சாப்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து பேக் போன் ஆஃப் போத் இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி. சர்வீசஸ் தான் அதிக ஷேர். பட் என்னன்னா இதுதான் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி வெரி இம்பார்ட்டன்ட்ல ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் வந்து வில் ஸ்டார்ட் வித் தி ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்வி, ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட். இந்த டேட்டா வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பிஃபோர் த ராட்னி இங்கே ஸ்க்ரீனில் வேர்ட்ஸ் கரெக்டாக தருதான்னு மட்டும் ஃபோக்கஸ். ஸோ அக்ரிகல்ச்சரோட கிராஸ் வேல்யூ ஆடட் வந்து அட் கரண்ட் ப்ரைஸஸ் 1.5 lakh crore. ஸோ நம்ம எக்கானமியோடைய டோட்டல் ஷேரில் 6% வந்து இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர். ஸோ இங்கே நீங்கள் அக்ரிகல்ச்சர் வந்து இப்போ தானே நம்ம 11% பார்த்தோம். இது என்ன 6னா அக்ரிகல்ச்சரை வி ஆர் டிவைடிங் இன்டு வாட்? அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, லைஃப் ஸ்டாக், ஃபிஷரிஸ் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த 5 சப்காம்பனண்ட்டையும் பார்த்துக்க போகிறோம் ப்ரைமரியோட. ஸோ அக்ரிகல்ச்சர் பார்ப்போம், லைஃப் ஸ்டாக் பார்ப்போம், ஃபிஷரிஸ் பார்ப்போம், ஃபாரஸ்ட்ரி பார்ப்போம். இது 4தோட ஷேர்ஸும் என்னென்ன, அதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதில் அக்ரிகல்ச்சர் ஆஸ் ஃபார்மிங் அதோடைய ஷேர் வந்து 6% ஆஃப் ஜிடிபி. அக்ரிகல்ச்சர் வந்து டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸில் 41. ஸோ 41% ஆஃப் தி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் பிரைமரி செக்டர் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் 11% ஆஃப் ஜிடிபி. ஸோ 41% ஆஃப் பாப்புலேஷன் வேலை செஞ்சு 11% ஆஃப் ஜிடிபியை ஷேர் பண்ணுறாங்க. இதான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ஃபார்மர்ஸில் வந்து டோட்டலாக வந்து ஸ்டேட்டில் 92 lakh ஃபார்மர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஃபார்மர்ஸ் இருக்காங்கன்னா 92 lakh ஃபார்மர்ஸ். தே ஆர் கல்டிவேட்டிங் 64 lakh hectares ஆஃப் லேண்ட். இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் முக்கியமான டேட்டா. எத்தனை ஃபார்மர்ஸ் வந்து மொத்தம் நம்ம இருக்காங்க. இந்த 92 lakh ஃபார்மர்ஸ் இங்கே வந்து லேக்கில் இருக்குது. இதில் 93% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் தான். ஸோ நம்மளுடைய ஃபார்மர்ஸில் 93% ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல். ஸோ வாட் இஸ் த கிளாசிஃபிகேஷன்? ஸோ பிலோ 1 hectare மார்ஜினல், பிலோ 1 to 2 ஸ்மால், 2 to 4 செமி மீடியம், 4 to 10 மீடியம், 10 and above லார்ஜ். ஃபார்மர்ஸ் வந்து எத்தனை ஹெக்டர்ஸ் லேண்ட் ஹோல்டிங் வச்சுருக்காங்கிறத வச்சு வி ஆர் கிளாசிஃபைங் ஆஸ் ஸ்மால் அண்ட் மார்ஜினல். ஸோ அதில் ஸ்மால் அண்ட் மார்ஜினல்னால் பிலோ 2 hectares லேண்ட் வச்சுருக்கவங்க 93%. ஓகே, அவங்க வந்து இதில் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா 93% ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டிங் 62% ஆஃப் லேண்ட். அப்போது ரிமைனிங் எத்தனை இருக்கீங்க? 6.5% ஆஃப் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து 37% ஆஃப் லேண்ட். 6.5% ஆஃப் லார்ஜ் ஃபார்மர்ஸ் ஆர் கல்டிவேட்டிங் 37% ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ புரியுதா இந்த ஷேர் உங்களுக்கு என்னென்னு? 93% ஆஃப் தி ஃபார்மர்ஸ் கிட்ட 62% லேண்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ லேண்ட் யூஸ் பேட்டர்ன். ஸோ இப்போ தமிழ்நாடுடைய லேண்ட் யூஸ் பேட்டர்னுக்கான டேட்டா பார்ப்போம். ஸோ அதான் சொல்கிறேன், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த யூனிட் 9 இருக்குல்ல, யூனிட் 9ல் இருக்கிற எல்லாத்தோடைய டேட்டாவோடைய அப்டேட் தான் இதில் நம்ம கிடைக்கும். ஸோ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் நம்ம படிப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து 130 lakh hectares. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஜாகிரபிக்கல் லேண்ட் இருக்குது அப்படின்னா 130 lakh hectares இருக்குது. அதில் நெட் சோன் ஏரியா வந்து 36% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இதான் வந்து டோட்டல் லேண்ட் அப்படிங்கிறதோடைய பை சார்ட். ஸோ தமிழ்நாடோட டோட்டல் லேண்டில் 36% தான் வந்து நெட் சோன். நெட் சோன்னா இங்கே தான் வந்து கல்டிவேஷன் நடக்குது. செகண்ட் ஹையஸ்ட் ஷேராக இருக்கிறது ஃபாரஸ்ட் 17%. ஏரியா அண்டர் நான் அக்ரி யூஸ் அதுவும் 17%. இந்த 17% ஃபாரஸ்ட்டை தான் 33% மாற்றணும்னு எது சொல்லுது? நம்மளுடைய நேஷனல் ஃபாரஸ்ட் பாலிசியும் ஸ்டேட்டோடைய ஃபாரஸ்ட் பாலிசியும் சொல்லுது. க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் இருக்கும். க்ரீன் தமிழ்நாடு மிஷனோட எய்மே என்ன அப்படின்னா இந்த 17% ஃபாரஸ்ட்டை 33% இன்க்ரீஸ் பண்ணுறது தான் க்ரீன் தமிழ்நாடு மிஷன். ஸோ 36% ஆஃப் லேண்ட் இஸ் நெட் சோன், 17% வந்து ஃபாரஸ்ட், 17% நான் அக்ரி யூஸ். மிச்சதெல்லாம் யூ ஆர் கெட்டிங் 14% வந்து ஃபாலோவாக விட்டுருக்காங்க. அதாவது ஃபாலோன்னா என்ன? லேண்டை கல்டிவேட் பண்ணாமல் விடுறது. ஸோ அந்த ஒரே ஒரு அக்ரிகல்ச்சரல் சீசன் மட்டும் தே வில் பி லீவிங் இட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபாலோ லேண்ட்ஸ். ஸோ 36% ஆஃப் தி லேண்ட் இஸ் அக்ரிகல்ச்சரல் நெட் சோன் ஏரியா அப்படிங்கிற இந்த டேட்டா வந்து வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் திஸ். ஸோ ஸ்டேட்டோடைய இரிகேஷனில் வந்து ஜென்ரலாக வந்து டியூப் வெல்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஷேர். இந்தியாவுக்கும் டியூப் வெல்ஸ் தான், தமிழ்நாடுக்கும் டியூப் வெல்ஸ் தான். ஸோ டியூப் வெல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 4 lakh டியூப் வெல்ஸ் இருக்குது.
அண்ட் ஓப்பன் வெல்ஸ் வந்து 14 lakh இருக்குது. பட் கெனால்லாம் வந்து 22%. ஸோ இப்போ இரிகேஷன் டேட்டா பர்சன்டேஜாக நீங்கள் பார்க்கணுன்னா 60% ஆஃப் இந்தியாவுடைய லேண்ட் வந்து இரிகேட்டட். ஸோ லேண்டில் 36% நெட் சோன்னா அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டில் 60% ஆஃப் தி லேண்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இரிகேட்டடாக இருக்குது. இந்தியா லெவல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சம் 51, 52 இருக்கும். தமிழ்நாட்டோட நெட் இரிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அந்த டோட்டல் இரிகேட்டட் லேண்டில் 65% வந்து வெல்லுனா இட் கேன் பி போத் டியூப் வெல் ஆர் போர் வெல் வாட் எவர். ஆனால் கிரவுண்ட் வாட்டரை தான் நம்ம 65% இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து 20% வந்து கெனால். ஸோ கெனால்ஸ் மூலமாக நம்ம கொண்டு வரோம். அண்ட் 13.9 வந்து டேங்க்னா வந்து ஏரி, குளம், குட்டை, அதுதான் வந்து டேங்க் இரிகேஷன். கெனால் இரிகேஷனை யூ ஆர் பிரிங்கிங் இட் த்ரூ தி சேனல்ஸ். ரிவர்லேருந்து நீங்கள் வந்து சேனல்ஸ் போட்டு ஃபார்ம் வரைக்கும் கொண்டு வரது. ஸோ இரிகேஷனில் ஹையஸ்ட் ஷேர் வந்து வெல் தான், 65% வந்து வெல் தான். இந்த மாதிரியான டேட்டா தான் வந்து உங்களுக்கு இட் வில் கம் இன் தி ப்ரிலிமினரி. அண்ட் இஃப் தேர் இஸ் அ கொஸ்டின் ரிகார்டிங் இரிகேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஆர் இந்தியா, யூ கேன் யூஸ் திஸ் டேட்டா ஃபார் மெயின்ஸ். ஸோ அந்த மாதிரி டேட்டா தான் உங்களுக்கு இதில் வந்து நிறைய இருக்குது. ஸோ தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு நோட் டவுன். கிளியரா? ஸோ தமிழ்நாடோட அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால், வாட்டர் அவைலபிலிட்டி உள்ள போகிறோம். ஹைலி டிபெண்ட் ஆன் மான்சூன். அண்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் தி லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் வாட்டர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எது வந்து லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தா அக்ரிகல்ச்சர் தான் இருக்குது. 75% ஆஃப் வாட்டர். இப்போது பிவைக்யூவில் ஒரு கொஸ்டின் பார்த்தா லார்ஜஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி எந்த செக்டர் கன்சியூம் பண்ணுது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பார்த்துருக்கீங்களா பிவைக்யூஸில்? அந்த கேள்வியை 4 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு, திரும்ப எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். ஸோ அந்த மாதிரி வாட்டர் கன்சம்ஷன் வச்சு வரும்போது we tend to think industries are using, but agriculture is the largest. Okay. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ரிசீவ்ஸ், நம்ம தமிழ்நாடோட ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 769, அதாவது 96 சென்டிமீட்டர். ஸோ 965 மில்லிமீட்டர், அதாவது 96 சென்டிமீட்டர். ஸோ இதான் வந்து ஆவரேஜ் ரெயின்ஃபால் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடோட சர்ஃபேஸ் வாட்டர் அண்ட் கிரவுண்ட் வாட்டரோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சும்மா இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் பார்த்துக்கலாம். 24,000 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கியூபிக் மீட்டர்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம வால்யூம் சொல்கிறோம். 24,000 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் சர்ஃபேஸ் வாட்டர். சர்ஃபேஸ் வாட்டரில் தான் உங்களுக்கு வந்து ரிவர், லேக்ஸு, கெனால்ஸு, ரிசர்வாயர்ஸ் இது எல்லாமே வரும். ஸோ ஆல் தி சர்ஃபேஸ் வாட்டர். கிரவுண்ட் வாட்டர் ஒரு 22,000. ஸோ சர்ஃபேஸ் வாட்டர் எவ்வளோ வச்சுருக்கோமோ அவ்வளோ கிரவுண்ட் வாட்டர் வச்சுருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில். ஓகே. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அது 24னா இது 22 தான், கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதில் வந்து பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி, தனி நபருக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு பெர் ஆனமில் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 900 கியூபிக் மீட்டர்ஸ். ஸோ தனிநபர் வாட்டர் கன்சம்ஷன்ங்கிறது 900 கியூபிக் மீட்டர்ஸ், விச் இஸ் லோவர் தென் நேஷ்னல் ஆவரேஜ். திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம இந்தியாவோட நேஷ்னல் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 2200. அதில் தமிழ்நாடு 900 தான். ஏன்னா தமிழ்நாடு வாட்டர் டெஃபிஷியன்ட் தான் கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. வி ஆர் ஹேவிங் பெரினியல் ரிவர்ஸ் தான் இங்கே. சாரி, வி டோன்ட் ஹவ் பெரினியல் ரிவர்ஸ். நமக்கு வந்து எல்லாமே ரெயின் ஃபெட் ரிவர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கலி we have very less value compared to national average. 220 cubic மீட்டர்ஸ்லேருந்து 900 cubic மீட்டர்ஸ் தான் தமிழ்நாடோட வேல்யூ. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்துலேயும் தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ரா படித்து இதில் கம்மியாக இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாட்டர் டெஃபிஷியன்ட் ஸ்டேட். ஸோ வி நோ தட். இதுங்க வந்து என்னதுன்னா, இந்த பாருங்கிறது வந்து இட் இஸ் தி ஆக்சுவல் ரெயின்ஃபால் அண்ட் அந்த லைனுங்கிறது வந்து நார்மல் ரெயின்ஃபால். நார்மலாக எவ்வளோ ரெயின்ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிறது லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 965 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நம்மளோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் எவ்வளோ 965 இது. பட் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அபவ் நார்மல் ரெயின்ஃபால் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளோட நார்மல் வந்து 965 நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னா லாஸ்ட் 4-5 இயர்ஸாகவே அபவ் நார்மல் தான். 5 வருஷமாக அபவ் நார்மல் தான். ஏன்னா we are seeing a lot of cyclones, surplus monsoons. ஸோ பெருசாக வந்து நமக்கு லானினா தான் இருக்குது. ட்ரிபிள் டிப் லானினா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக 3 வருஷமாக லானினா இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனாலே நல்ல மழை இருந்துச்சு. ஸோ எல்லா வருஷமுமே எக்ஸ்பெக்டட் மழையை விட அதிகமான மழை தான் பெஞ்சிருக்கு. அது நமக்கு சொல்லவே வேணாம், நமக்கே தெரியும். ஸோ தட் இஸ் தி டேட்டா. ஸோ இதுலேருந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ் அபவ் நார்மல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வாட்டர் டிஸ்சார்ஜில் வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. சும்மா பாருங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. நம்மளோட முக்கியமான ரிசர்வாயர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேட்டூர் இஸ் இந்த ரிசர்வாயர்லாம் படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்னா, எந்த ரிசர்வாயர் எந்த ரிவரில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கணும். மேட்டூர் இஸ் இன் காவேரி. பவானி சாகர் இஸ் ஆப்வியஸ்லி பவானி விச் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி அகெயின். நெக்ஸ்ட் வந்து வைகை இஸ் அ டைரக்ட் ரிவர். ஸோ இதோட ஆரிஜன்லாம் படிக்கணும். பாபநாசம் இஸ் நியர் தாமிரபரணி. ஸோ இதுதான் வந்து 4 முக்கியமான ரிசர்வாயர்ஸ்.
இவங்க வந்து கிட்டத்தட்ட 58 to 76% ஆஃப் தி டோட்டல் வாட்டர் டிஸ்சார்ஜை வச்சுருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் வாட்டர் ஷேர் வந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து அது கொடுத்துருப்பாங்க. லார்ஜஸ்ட் வாட்டர் ஷேர் எதுலேருந்து வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த டேட்டா வந்து சும்மா பாருங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. லார்ஜஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் வந்திருக்கிறது இட்ஸ் ஃப்ரம் மேட்டூர் தான். ஸோ கடைசி காலமில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மேட்டூர் தான். மேட்டூர்லேருந்து தான் அதிகமான டிஸ்சார்ஜ் ஆஃப் தண்ணி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது வந்து பவானி சாகர், அது கரெக்டாக நமக்கு அங்கே வந்து வி கேன் சி. நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ரிசர்வாயர்ஸோட நேமில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, இந்த லிஸ்ட்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. பட் இதில் நம்ம என்ன நோட் பண்ணலாம்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து டெப்த்து கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் டெப்த் ஆஃப் தி ரிசர்வாயர் அப்படின்னு. ஸோ எது வந்து டீப்பஸ்ட் ரிசர்வாயர் இன் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோலையார். ஸோ ஷோலையார் இஸ் அ ரிவர் ஷேர்ட் பிட்வீன் கேரளா அண்ட் தமிழ்நாடு. இட்ஸ் இன் தி பார்டர். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸில் ஆரிஜினேட் ஆகி கேரளா கிட்ட போகிற ஒரு ரிவர். ஸோ சோலையார் ரிசர்வாயர் தான் வந்து 160 ஃபீட் டீப் இருக்குது. செகண்ட் டீப் வந்து பெரியார் ரிவர் 152 அப்படிங்கிறது அதோடைய டெப்த்து. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து நம்ம 3 முக்கியமான டேட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஷோலையாரும் பெரியார் தான் வந்து டாப் 2ல் டெப்த்தில் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். ஆனால் லார்ஜஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் எதுலேருந்து வந்ததுன்னா மேட்டூர்லேருந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஃபார் அ ஐடியா. சரியா? நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னா என்ன படிக்கலாம்னா, இங்கே இருக்கிற எல்லா ரிசர்வாயர் தான் வந்து 16 மேஜர் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ரிசர்வாயர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம், எந்தெந்த ரிவரில் என்னென்ன ரிசர்வாயர் இருக்குது அப்படின்னு. இப்போ அமராவதி வந்து இட்ஸ் ட்ரிபியூட்ரி ஆஃப் கங்கான்ற பாருங்க, காவேரியோட முக்கியமான ட்ரிபியூட்ரி. நெக்ஸ்ட் வந்து வைகை இருக்குது. பாபநாசம் வந்து இட்ஸ் ஃபார் தி தாமிரபரணி. மணிமுத்தாரும் தாமிரபரணி தானே, தாமிரபரணியோட ட்ரிபியூட்ரி. ஸோ அந்த மாதிரி லைனாக வந்து உங்களுக்கு வந்து யூ வில் பி ஹேவிங். சாத்தனூர் இருக்குது. சாத்தனூர் இஸ் அ ட்ரிபியூட்ரி ஆஃப் தென்பெண்ணா. So you can see that. Okay. So next வந்து ஃபெர்டிலைசர். இப்போ வாட்டர் பார்த்துட்டோம், அடுத்து ஃபெர்டிலைசர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அண்ட் ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் பார்த்துட்டு அப்புறம் வந்து இதுக்குள்ளே வருவோம். ஸோ கிராஃபில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசருங்கிறது ரெட் கலர் லைனு. இந்த ரெட் கலர் லைன் வந்து இட் இஸ் ஷோயிங் அன் இன்க்ரீசிங் ட்ரெண்ட் அண்ட் ஆஃப்டர் 2022 there is a fall. 2022க்கு அப்புறமா ஃபெர்டிலைசர் கன்சம்ஷன் ஆஃப் தமிழ்நாடு கொஞ்சம் டிப் ஆயிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணுறீங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, அடாப்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நிறைய அடாப்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டதுனால போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஆர்கானிக் ஃபார்மிங்கு தனித்தனி ஸ்கீம் வச்சுருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு இஸ் ஹேவிங் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அக்கார்டிங் டு சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ், நாட் இன் நம்பர். சர்டிஃபைட் வாங்கின ஆர்கானிக் ஃபார்மர்ஸில் லார்ஜஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆர்கானிக் ஃபார்மிங் இம்ப்ரூவ் ஆகிறதுனால நம்பர் குறைஞ்சிருக்கு, ஃபெர்டிலைசர் யூஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இட் ஹாஸ் டிப்ட் இன் 2022 அண்ட் தென் இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ இதான் வந்து ஓவராலாக வி கேன் சி. பட் எலக்ட்ரிசிட்டி இஸ் இன் தி இன்க்ரீசிங் ட்ரெண்ட் தான், பட் ஃபெர்டிலைசர் வந்து இட்ஸ் இன் தி டிக்ரீசிங் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நீங்கள் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா வந்து இந்த டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் கமர்ஷியல், தமிழ்நாட்டில் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்லேயே நம்மளுடைய டெல்டா வந்து இட்ஸ் அ பெனிஃபிஷரி. ஸோ அப்போதுலேருந்தே வந்து வி ஸ்டார்டட் யூசிங் அ லாட் ஆஃப் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் வி ஸ்டார்டட் யூசிங் கிரவுண்ட் வாட்டர். ஸோ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தும் கிரவுண்ட் வாட்டரில் டியூப் வெல்ஸ் போட்டு தண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் தமிழ்நாடோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியும் ஃபார்மர்ஸுக்கு கொடுக்கறதுனால ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வி ஆர் சீயிங். கன்சம்ஷன் ஆஃப் என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, however it start a slight drift because of shift towards the organic farming. அந்த இன்ஃபர்மேஷனும் எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருக்காங்க. பவர் கன்சம்ஷனும் வந்து இட் ஹாஸ் டெம்பரரிலி குறைஞ்சாலும் அப்புறம் இன்க்ரீஸ் தான் இருக்குது. 17 மில்லியன் யூனிட்ஸ் வந்து நம்ம 17,000 மில்லியன் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த மில்லியன் யூனிட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்க முடியாது, பட் ஸ்டில் சும்மா ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. இதில் என்னமா ஞாபகம் வச்சுக்கணும்னா 17,000 மில்லியன் யூனிட்ஸ் இருக்குது. மில்லியன்னா 10 லட்சம். ஸோ 17,000 மில்லியன் யூனிட்ஸ்னால் அவ்வளவும் ஃப்ரீயாக தான், கவர்மெண்ட்டு தான் அதோடைய காஸ்ட்டை பேர் பண்ணுது. ஏன்னா ஃபார்மர்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ தான். அக்ரிகல்ச்சரோடைய எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நம்ம இங்கே பார்க்குறோம். இதுக்கான எல்லா காஸ்ட்டும் கவர்மெண்ட்டே பேர் பண்ணுறதுனால தான் சப்சிடி பர்டன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது கோட் பண்ணுறப்போ இதை நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் ஃபுல்லாக ஒரே டேட்டாவாக தான் இருக்குது அப்படின்னு. கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். இதில் தான் வந்து நமக்கு இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி வேல்யூஸும் ப்ரொடக்ஷன் வேல்யூஸும் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்கும். அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஃபுட் கிரெயின்ஸில் பேடி, ரைஸு, மெய்ஸு அண்ட் ஜோவார். மெய்ஸ்னால் வந்து சோளம், மக்காச்சோளம்,
ஜோவார், பாஜ்ரா, ராகி அண்ட் மில்லட்ஸ் இது எல்லாமே வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து 62% ஆஃப் தி டோட்டல் கிராப்ட் ஏரியா. நம்மளுடைய கிராப்ட் ஏரியாவில் இந்த மாதிரி கிரெயின்ஸ் இதை தான் வந்து சீரியல்ஸ்ன்னு சொல்லுவோம். சீரியல்ஸ்னால் தானிய வகை. இந்த சீரியல்ஸ் தான் வந்து இட் இஸ் ஹேவிங் தி 62% ஷேர். செகண்ட் வந்து கேஷ் கிராப்ஸ் வந்து 38%. அதாவது ஆயில் சீட், சுகர் கேன் அண்ட் காட்டன் இதெல்லாம் வந்து 38% இருக்குது. ஸோ 62 இஸ் கம்மிங் ஃப்ரம் சீரியல்ஸ் அண்ட் 38 ஃப்ரம் தி கேஷ் கிராப்ஸ். இதில் பல்சஸ் வந்து 11%. ஸோ டோட்டல் கிராப்ட் ஏரியாவில் நமக்கு ஃபுட் கிராப்ஸோட வேல்யூ தான் அதிகமாக இருக்குது, கிரெயின்ஸோட கிராப்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஆப்வியஸ்லி. ஓகே, இதில் ரைஸோட ஷேர் எவ்வளோ? ரைஸோட ஷேர் வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 34%. நம்மளுடைய டோட்டல் லேண்டில் 34% ஆஃப் தி லேண்ட் வந்து ரைஸ்க்கு தான், பேடிக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ரைஸ் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் ஷேர் அண்ட் இட் ஹாஸ் இன்க்ரீஸ் கம்பேர்ட் டு லாஸ்ட் 5 years. ஏன் அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பிக்கும் மேலே வந்து இங்கே வந்து அடிஷ்னல் காஸ்ட் வந்து போட்டு தரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்எஸ்பி அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எம்எஸ்பிக்கு மேலே நம்ம ஒரு 1000 ரூபாய், 1000 ரூபாய் இல்லை ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம போட்டு தரோம். அப்படி போட்டு தரதுனால ஆட்டோமேட்டிக்கலி பேடிக்கு வந்து கல்டிவேஷன் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் 5 yearsல ரைஸோடைய ஏரியா அதிகமாக இருந்தாலும் மில்லட்ஸ் அண்ட் பல்சஸோட ஏரியா குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்ட் விச் வி ஹேவ் டு நோட் டவுன். மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அண்ட் திஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் டு இந்தியா. மில்லட்ஸ் அண்ட் பல்சஸ் குறைஞ்சிருக்கு, அது ரெண்டுத்தையும் ரிவைவ் பண்ணணுங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எய்மாகவும் இருக்குது. ஏன்னா இது ரெண்டு தான் நியூட்ரிஷன், பல்சஸ்லையும் மில்லட்ஸ் ஆர் கன்சிடர் டு பி தி நியூட்ரிஷியஸ் ஒன்ஸ். ஸோ ஏரியா அண்டர் சோளம், ஜோவார் கல்டிவேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4.7. இதெல்லாம் வந்து டூ மச் டேட்டா, நீங்கள் சும்மா வந்து பார்த்து வச்சுக்கலாம். நோட்டபிள் எக்ஸப்ஷன் என்னதுன்னா ரைஸ் இன் தி கார்ன், மக்காச்சோளமோட ஏரியா வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு. ஸோ ஜோவாராக இருக்கட்டும், ஜோவாரோடது குறைஞ்சிருக்கு, பல்சஸோடது குறைஞ்சிருக்கு, ஆனால் மெய்ஸ் அதாவது மக்காச்சோளத்தோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ எது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எது குறைஞ்சிருக்கு லாஸ்ட் 5 yearsல, அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு, ஆனால் மக்காச்சோளம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மெய்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ரொடக்டிவிட்டி வேல்யூஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி வேல்யூஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேன். சுகர் கேனில் வந்து ஐ திங்க் ஸோ வி வேர் பாட்டம், சுகர் கேனில் இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஸோ ஃபோர்த்துன்னு ஏதோ இருந்தோன்னு நினைக்கிறேன் சுகர் கேனில், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ எதில் ஃபஸ்ட்டு இருக்கோங்கிற இந்த டேட்டா மட்டும் நீங்கள் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நோட்ஸில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு என்னதுன்னா டிஎன்பிஎஸ்சி கீழே எதை கொடுப்பான் அப்படிங்கிறது என்னுடைய டவுட்டு. ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற எது ஃபஸ்ட்டுங்கிறது கீழே இருக்குமா, இல்லை அவங்க ரிலீஸ் பண்ணுற எக்கனாமிக் சர்வேல இருக்கிறது கீழே இருக்குமா அப்படின்னு வரும்போது இந்த டிபேட் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு காலங்காலமாக இருக்குது. சரியா? இதுக்கு என்னுடைய சொல்யூஷன், இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம எப்போவுமே எது சரியானதோ அதை தான் ஃபாலோ பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி தப்பாக இருக்காங்கிறதுனால நம்ம தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இத்தனை நாளாக தப்பாக இருந்தாங்க, அவங்க அப்டேட்டடாக இல்லாமல் பழசையே வந்து கீழே போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் திருந்திட்டானா? ஸோ எப்போவுமே நம்ம கரெக்டாக இருக்கிறது தான் சொல்யூஷன். இந்த வருஷம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ ஆல்ரெடி நிறைய திருந்திட்டு வராங்க. சொன்ன டேட்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, சொன்ன டேட்டுக்கு ரிசல்ட் வர்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி இன்றைக்கி இந்த வாட்டி டிஎன்பிஎஸ்சியில் கரெக்டான டேட்டாவை கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்பவுமே சரியாக இருக்கிறது தான் சொல்யூஷன். ஸோ அதனால் நம்ம பழைய டேட்டாவே எக்ஸாமில் போடலாங்கிறது இல்லாமல் எது கரெக்டோ அதே போடுங்க. ஸோ அப்படி தான் நம்ம, இதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் அப்படி தான் டிஎன்பிஎஸ்சியை பார்த்துருக்கேன் இத்தனை நாளாக. நான் எனக்கு கரெக்ட் எதுன்னு தோணுதோ அப்படி தான் போடுவேன். பட் இதுதான் வந்து ரியாலிட்டி. ஆயில் சீட்ஸில் ஃபஸ்ட்டு, மெய்ஸில் வந்து செகண்ட், மெய்ஸும் வந்து நம்ம கம்மியாக இருந்து செகண்ட் வந்திருக்கும். அண்டு பேடியில் வந்து தேர்டு வந்திருக்கும். ஸோ ரைஸில் வந்து செகண்ட்லேருந்து தேர்டுக்கு குறைஞ்சிருக்கும். மெய்ஸ் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் ரைட். ஓல்டு டேட்டாவில் ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு இருக்கும், அதில் செகண்ட் ஆயிருப்போம். ரைஸ் வந்து செகண்ட்லேருந்து தேர்டுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் கேன் வந்து 4th-லேருந்து 1க்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது நான் ஐம் திங்கிங். நான் இது என்னுடைய ரிமோட் மெமரியிலேருந்து நான் இதை சொல்கிறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பட் இதுதான் வந்து அப்டேட்டட், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சீட்ஸ், கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேன், செகண்ட் வந்து மெய்ஸு, தேர்ட் வந்து பேடி அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வே. ஸோ ஆல்வேஸ் வி கேன் see this. ஓகே, ஸோ ப்ரொடக்டிவிட்டினா என்ன? ப்ரொடக்ஷன் பெர் ஹெக்டர். ஸோ பெர் ஹெக்டரில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ கம்பேர்ட் டு 2023 ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் காட்டன், கிரவுண்ட் நட் அண்ட் மில்லட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்லட் குறைஞ்சிருக்கு, ஆனால் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் மில்லட் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ உற்பத்தி திறன் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் டேட்டாவை நம்ம பார்ப்போம். ஸோ உற்பத்தி குறைஞ்சிருந்தாலும் உற்பத்தி திறன் ஏறி இருக்குது அப்படிங்கிறத we have to understand. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் பேடி, மெய்ஸ், அதாவது ரைஸ், மெய்ஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் சுகர் கேன்ஸ் have slightly declined due to deficient rainfall. ஸோ சைக்ளோன் மிச்சாங் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால்லாம் வந்துட்டதுனால கொஞ்சம் வந்து இதுக்கெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடோட ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி வந்து 3200, இந்தியாவோடது 2800. ஸோ
அவர் ரைஸ் ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹையர் தேன் தி நேஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட ஆயில் சீட்ஸோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நேஷனல் ஆவரேஜை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. சுகர் கேனோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அது வந்து நேஷனல் ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ ரைஸ், ஆயில் சீட்ஸ், சுகர் கேன் மூணுத்தோட ப்ரொடக்டிவிட்டி வந்து நேஷனல் ஆவரேஜை விட நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் விச் வி கேன் நோட் டவுன். ஓகே, நம்பர் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை, நம்பர் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் ரைஸில், ஆயில் சீட்ஸில், சுகர் கேனில் நம்ம ப்ரொடக்டிவிட்டி இஸ் ஹையர் தென் இந்தியாஸ் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். அதை டீட்டெயில்டாக இந்த கிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 இயர்ஸோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளூ லைனுங்கிறது இந்தியா, அந்த பாருங்கிறதுலாம் தமிழ்நாடு. ஸோ சும்மா இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸோ எதுக்கெல்லாம் ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிருக்கு, ரைஸுக்கு குறைஞ்சிருக்கு, மெய்ஸுக்கு குறைஞ்சிருக்கு, பல்சஸுக்கு குறைஞ்சிருக்கு, ஆனால் கிரவுண்ட் நட்டுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆயில் சீட்ஸ்க்கு சேமாக இருக்குது, காட்டன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா வேல்யூவோட அதிகமாக இருக்குது எக்ஸப்ட் ஃபார் பல்சஸ் அண்ட் காட்டன். பல்சஸ் அண்ட் காட்டன் தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் நம்ம ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து யூ ஹேவ் டு நோட் டவுன் ஹியர். அதை தான் நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து கிராஃபை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ரன்னிங் நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. கிளியரா? அடுத்து வந்து லோன். இப்போ அக்ரிகல்ச்சருடைய ப்ரொடக்ஷன் சைடை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து கிரெடிட் சைடு, ஃபார்வர்ட் பேக்வர்ட் லிங்கேஜஸ். ஸோ லோனில் வந்து ஃபார்ம் கிரெடிட்ஸ் தமிழ்நாடுல வந்து மொத்தம் 4400 பேக்ஸ் இருக்குது. பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறப்போ பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டி, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அப்புறம் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு 3 டயரில் பார்ப்போம். ஸோ அந்த 3 டயரில் பேக்ஸில் வந்து 4400 பேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. In 2023-24, crop loans, farm loans, it has reached the record value of 15,000 crore for the first time in the history of cooperatives. So, cooperative department highest amount of loans 2023-24 reach பண்ணிருக்கோம். 15,000 கோடி 18 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு லோன் போயிருக்கு. ஓகே. ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 3.5 lakh crore வரைக்கும் லோன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் லோன்ஸ் கிவன் பை ஆல் தி பேங்க்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, சும்மா பார்த்துக்கோம். ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து 2019 1.8 lakh crore கொடுத்துருக்காங்க. இப்போ 5 வருஷத்தில் 3.5 lakh crore இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபார்ம் லோன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தமிழ்நாடு ரேங்க்டு ஃபர்ஸ்ட். இது நோட் பண்ணிக்கோங்க, இது நோட் பண்ணணும். தமிழ்நாடு ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் தி கிரெடிட் டிஸ்பர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். பேங்க்ஸ்லேருந்து போன லோனில் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லோன் கான் டு அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருக்கு போன லோன்லேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. தமிழ்நாடுக்கு அப்புறமா தான் வந்து ஆந்திரா இருக்குது, உத்தரப்பிரதேஷ் இருக்குது, கர்நாடகா இருக்குது. பிகாஸ் தமிழ்நாடு இஸ் ஹைலி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இருக்கிற ஸ்டேட்ஸு, நம்பர் ஆஃப் பேங்க்ஸு அண்ட் நம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து அதிகம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்லி அதோட ரீச் வந்து அதிகமாக இருக்குது. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் ஹையஸ்ட்டாக போன ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால இதுதான் கேள்வியாக கேட்பாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் இருக்கிறதுல தான் கொஸ்டின் வரும். எம்எஸ்பிக்கு மேலே வந்து நம்ம ரைஸுக்கு 100 ரூபாவும், சுகர் கேனுக்கு 212 ரூபா 15 ரூபாவும் கொடுக்குறோம். 105 and 215. எம்எஸ்பிக்கு மேலே ஒரு குவிண்டாலுக்கு நம்ம மேலே போட்டு தரோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட 284 ஏபிஎம்சி மண்டி இருக்குது தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் டோட்டலாக எத்தனை ரெகுலேட்டட் மார்க்கெட்ஸ் இருக்குது ஏபிஎம்சிஸ், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு பார்ப்போம்ல, அந்த ஏபிஎம்சிஸ் வந்து தமிழ்நாட்டில் டோட்டலாக 284 இருக்குது வித் கெப்பாசிட்டி ஆஃப் 40,000 tons. ஸோ இது சும்மா இதெல்லாம் ஒரு ஐடியாக்காக வச்சுக்கோங்க. அதில் 213 வந்து நேமோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். ஸோ நேம் இன்டெகிரேஷன் வந்து 284ல் 213 இன்டெகிரேட் பண்ணியாச்சு. இநாம்னா என்னன்னு தெரியும்ல, எல்லா ஏபிஎம்சி மண்டியையும் ஒரு ஆன்லைன் நெட்வொர்க்கில் லிங்க் பண்ணுறாங்க. ஸோ தட் நேஷ்னல் லெவல் ப்ரைஸ் டிஸ்கவரி வரணும். இப்போ ஒரு ஃபார்மர் போய்ட்டு ஒரு மண்டியில் விற்கிறாருன்னா அவருக்கு பையர் வந்து ஆல் இண்டியா லெவலில் அதை வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பையர் எங்கேருந்து வேணால் வரலாம். ஸோ அந்த ஃபார்மர் அந்த மண்டியில் தான் விற்கணும் அப்படிங்கிறது பேரியரை பிரேக் பண்ண தான் இந்த இநாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம், நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட், விச் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ். ஓகே. 193 உழவர் சந்தைஸ் இன்னும் இருக்குது, அதாவது டைரக்ட் ஃபார்மர் மார்க்கெட்ஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஆனால் ஹை இன்டெகிரேஷன் ஆஃப் இநாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத we have to understand. இநாம் இன்டெகிரேஷன் அதிகமாக இருக்கணும்னா பேசிக் நெசசிட்டி என்னவாக இருக்கணும், இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், அவ்வளோதான். இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் இநாமையும் பண்ண முடியும். ஏன்னா இநாமோட பேசிக்கே இன்டர்நெட் தான். ஸோ அவ்வளோதான், அந்த டிஜிட்டைசேஷன்லேருந்து தான் we are getting the value. ஓகே. ஸோ கிரெடிட்டு, ப்ரைஸு, அப்புறமா ஸ்டோரேஜ், உங்களுக்கு புரியுதா, மார்க்கெட்டிங், இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரோட எக்கனாமிக்ஸ் ஆஸ்பெக்டோடைய டேட்டா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மெயின்ஸ் டாபிக். அப்படியே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எம்எஸ்பிங்கிறது மெயின்ஸ் டாபிக், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கிறது மெயின்ஸ் டாபிக். அதே மாதிரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அப்படிங்கிறது, ரூரல் கிரெடிட் அப்படிங்கிறது ஒரு மெயின்ஸ் டாபிக். மெயின்ஸில் ரூரல் கிரெடிட்டுங்கிறது ஒரு தனி டாபிக்.
ஸோ அப்படியே எல்லா மெயின்ஸ் டாப்பிக்குமே அப்டேட்டட் டேட்டா. இதுதான் இந்த எக்கனாமிக் சர்வேயோட பர்பஸ். நீங்கள் அது கரெக்டாக மெயின்ஸ் டாப்பிக்கோட லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ். நம்மளுடைய இன்சூரன்ஸில் என்ன அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் அ செப்பரேட் கிராப் இன்சூரன்ஸ், பட் வி இன்டகிரேட்டட் தட் வித் தி ஃபசல் பீமா யோஜனா. இப்போ நம்ம எப்படி வந்து ஆயுஷ்மான் பாரத் கூட சிஎம் காப்பீடை இன்டகிரேட் பண்ணிட்டோமோ, அதே மாதிரி தமிழ்நாடுடைய கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஃபசல் பீமா யோஜனாவோட இன்டகிரேட் பண்ணி ரெண்டுத்துலேயும் ப்ரீமியமை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஷேர் பண்ணி 2 பேரும் கட்டிக்கிறாங்க. ஸோ பை கவரிங் 49% ஆஃப் தி ப்ரீமியம். ஸோ அப்போது கிராப் இன்சூரன்ஸ் ஃபசல் பீமாவில் 49% தமிழ்நாடு கட்டுறாங்க ஆஃப் தி டோட்டல் ப்ரீமியம் ஷேர். ஓகே, in 2021 ஃபசல் பீமா யோஜனா saw the highest enrollment. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இன்ஷோர்டு கிராப்ஸோடைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, ஏரியா இன்ஷோர்டு. ஸோ இன்ஷோர்டில் வந்து அது ஏறி பேண்டமிக்கில் ஏறி அப்புறம் இறங்கியிருக்கு. ஸோ அந்த ஆரஞ்சுங்கிறது பேண்டமிக். இது பேண்டமிக்கில் தான் எல்லாருக்குமே லாஸஸ் அதிகமாக இருந்ததுனால அந்த வருஷம் மட்டும் ஏறி திரும்ப வந்து அந்த டிக்ளைனிங் ட்ரெண்ட் இருக்குது. நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்ரோல்டுலேயும் அது இருக்குது. ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்கலாம்னா, அது ஸ்டெடிலி இன்க்ரீஸ் தான் இல்லாமல் பேண்டமிக்கில் ஏறி அப்புறம் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத இன்சூரன்ஸ்க்கு நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பேண்டமிக் இயரில் தான் வந்து ஹையஸ்ட் என்ரோல்மெண்ட் நடந்திருக்கு. ஏன்னா அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம பஃபர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் போய்ட்டு ஃபசல் பீமா யோஜனாவில் இன்டகிரேட் ஆனாங்க. ஸோ ஃபசல் பீமா யோஜனா நமக்கு சிலபஸில் கிராப் இன்சூரன்ஸ் ஒரு டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கில் தமிழ்நாடோட வேல்யூ வந்து நமக்கு தெரியுது. ஸோ எவ்வளோ லேக் ஏக்கர் ஆஃப் லேண்ட், 34 lakh ஏக்கர்ஸ் வந்து இன்ஷோர்டு தமிழ்நாட்டில். எத்தனை ஃபார்மர்ஸ், 14 lakh ஃபார்மர்ஸ். ஸோ 93 lakh ஃபார்மர்ஸில் 14 lakh ஃபார்மர்ஸ் வந்து இன்ஷோர்டாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்லைடில் 93 lakh ஃபார்மர்ஸ்னு பார்த்தோம்ல, இங்கே 14 lakh ஃபார்மர்ஸ்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வி ஹாவ் டு டேக் தி இன்ஃபரன்சஸ் ஃப்ரம் தி எக்கனாமிக் சர்வே. ஸோ ஃபசல் பீமா புரிஞ்சா இப்போ நீங்கள் ஃபசல் பீமா பற்றி பேக்ரவுண்ட் ஒர்க் அது நீங்கள் படிக்கணும். கமர்ஷியல் கிராப்ஸ்க்கு எவ்வளோ, ராபிக்கு எவ்வளோ, காரிஃப்க்கு எவ்வளோ. காரிஃப்க்கு வந்து 2% ப்ரீமியம் ஃபார்மர் கட்டினா போதும். ராபிக்கு வந்து 1.5% ப்ரீமியம் கட்டணும். ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ்க்கு 5% கட்டணும். மிச்சது எல்லாமே சென்டர் ஸ்டேட்டு பிரிச்சுப்பாங்க. ஸோ அந்த பிரிச்சுக்கிற ஷேரில் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். நீங்கள் ஃபசல் பீமா யோஜனா படிக்கிறப்போ என்ன நோட் பண்ணி பார்க்கணுன்னா, எந்தெந்த மாதிரியான லாஸஸ் அதை கவர் பண்ணுது அந்த ஆஸ்பெக்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கலாம், எந்தெந்த மாதிரியான கிராப்ஸ்க்கு லாஸஸ் இருக்குது. ஸோ அதில் யூனிக்கான விஷயங்கள் வந்து ஜென்ரலாக நம்ம சாதாரணமான கிளைமேட் லாஸ் எல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஈல்டு லாஸ்ன்னு ஒன்றதை கவர் பண்ணுவாங்க. ஸோ ஆவரேஜாக இந்த கிராமத்தில் இவ்வளோ ஈல்டு இருக்குது அப்படின்னா அந்த ஈல்டு வரலனால அது ஃபசல் பீமா யோஜனால கவர். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் சோயிங் லாஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ சோயிங்கே பண்ண முடியாமல் ஃபார்மர் வந்து சோயிங் பண்ணலான்னு வராரு, நாற்று நடலான்னு வராரு, அப்போ மழை பெஞ்சிடுச்சு, அதனால் அவரால் பண்ண முடியல, அது நஷ்டம் தானே. ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் சோயிங் லாஸ்னே ஒன்று இருக்குது. அப்படி நடந்தாலும் உங்களுக்கு ஃபசல் பீமா. இப்போ நம்ம சோயிங்கே பண்ணல அப்புறம் எப்படி வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் சோயிங் லாஸஸ்க்கும் கவர் பண்ணுறாங்க, அது வந்து நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மெக்கனைசேஷன்னா ஃபார்மர்ஸ்க்கு இந்த மெஷினரிஸ் கொடுக்குறது. ஸோ அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷனில் சப்சிடைஸ்டு அக்ரிகல்ச்சரல் மெஷினரிஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்கீம் பேரே அதுதான், சப்சிடைஸ்டு அக்ரிகல்ச்சரல் மெஷினரி இன்ஸ்டியூட்ஸ். இதில் வந்து என்ன பண்ணுறோம், டிராக்டர்ஸ், பவர் டில்லர்ஸ், ரோட்டாவேட்டர்ஸ், பேடி டிரான்ஸ்பிளான்டர்ஸ், ஸோ மல்டி கிராப்பர்ஸ், த்ரெஷரர்ஸ், இந்த மாதிரியான பல எக்யூப்மெண்ட்ஸை நம்ம தரோம். ஸோ ப்ளவிங்கு, சோயிங்கு, ஹார்வெஸ்டிங்கு, இது எல்லாத்துக்கும் தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ். ஃபார்மிங்னா இது 3 தான். ஃபஸ்ட்டு ப்ளவ் பண்ணணும், அப்புறம் சோ பண்ணணும், அப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு வந்து நடுவில் மெயின்டெனன்ஸ் இருக்குது, ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைடும் போடுறதுக்கு ட்ரோன்ஸ். இப்போது அடுத்து அதுக்கு ட்ரோன்ஸுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரியான மெக்கனைசேஷனில் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு சப் காம்போனண்ட்டில் என்ன தரோம் அப்படின்னா, எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸ்க்கு 20% அடிஷ்னல் சப்சிடி தரும். ஜென்ரல் ஸ்கீமில் சப்சிடைஸ் ப்ரைஸில் எவ்வளோ தரோமோ அதை விட எக்ஸ்ட்ராவாக 20% வந்து எஸ்சி எஸ்டி ஃபார்மர்ஸை கவர் பண்ணுறோம். இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்து எதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா, கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டும் அக்ரிகல்ச்சரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஸ்கீம், சரியா? ஸோ இதில் வந்து கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம். அண்டர் தி ஸ்கீம் வந்து என்னென்ன தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்ளிங்ஸ், அதாவது தே ஆர் ப்ரொவைடிங் அந்த பேசிக் சோயிங்கான சாப்ளிங்ஸ், கோகனட் சாப்ளிங்ஸ், ஹோம் ஃபார்ம் சாப்ளிங்ஸ், ஹார்டிகல்ச்சரல் சாப்ளிங்ஸ் அப்படின்னு. அந்த சாப்ளிங்ஸ்க்கு தமிழ் என்னன்னு தெரியல, வாட் இஸ் இன் தமிழ்? கன்றுகள் வந்து தராங்க. ஓகே, டக்குன்னு ஞாபகம் வரல, இவர் தமிழ் தெரிலன்னுலாம் நினைக்காதீங்க, சரியா? தமிழ் தான் மதர், இங்கிலீஷ்லேயே படித்து இப்படி ஆயிடுச்சு. ஸோ ஹோம் ஃபார்ம் சாப்ளிங், நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சரல் சாப்ளிங், நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங் கிட் ஃபார் வெஜிடபிள் கார்டன்,
அண்ட் 100% சப்சிடி ஃபார் ஆதி திராவிடா ஃபார்மர்ஸ். இது வந்து சப்சிடைஸ் தான் மற்றவங்களுக்கு தரும், பட் ஆதி திராவிடா ஃபார்மர்ஸ்க்கு ஃபுல் ஃப்ரீயாகவும் தரும். எது? இந்த மாதிரி சாப்ளிங்ஸும் இந்த மாதிரி கிட்டு, நியூட்ரிஷனல் கிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸை செட் பண்ணுறோம். வாட் இஸ் எஃபிஓ? ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் மாதிரி, ஒரு 10-20 ஃபார்மர்ஸை ஒன்று சேர்த்து ஒரு கூட்டுறவு. இப்படி ஒரு கூட்டுறவு அமைப்பு உருவாக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க. என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, ஃபார்ம் மெஷினரியை ஹையரில் விடுற பிஸ்னஸ். இந்த கூட்டுறவு ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குறப்போ அவங்க வந்து டிராக்டர் வாங்கி வச்சுப்பாங்க, ஹார்வெஸ்டர் வாங்கி வச்சுப்பாங்க, அதை வந்து வாடகைக்கு விடுவாங்க அந்த ஊரில் இருக்க எல்லா ஃபார்மர்ஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீமில் வந்து சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இந்த ஸ்கீமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அனைத்து கிராம ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம். இது நானாக டிரான்ஸ்லேட் பண்ணது கரெக்டாக? கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம். சரி, அடுத்து வந்து வாடகை மொபைல் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மெக்கனைசேஷனுக்கு தேவைப்படுற மெஷினரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெண்ட்டுக்கு வாங்குறதுக்காக லான்ச் பண்ணது தான் வாடகை. ஓகே, பேர்லேயே வாடகை இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுதா? இதுதான் ஹிந்திலையும் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் இதுவே ஹிந்தியில் இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாது. அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், நமக்கு அது வந்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்லாம் வந்து முடிச்சுட்டு இருப்போம். பட் வாடகைன்னு தான் நமக்கு புரிஞ்சிடும், ஓ வாடகைக்கு விடுறாங்க அப்படின்னு. பட் எது வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சு. வாடகைங்கிறது அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் மெஷினரிஸ்க்காக லான்ச் பண்ணது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தே ஆர் லான்ச் திஸ் ஸ்கீம் அலோஸ் ஃபார்மர்ஸ் டு புக் அக்ரிகல்ச்சரல் மிஷினரிஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆன்லைன். ஆன்லைன்லேயே வந்து வாடகைக்கு எடுத்து நீங்கள் டிராக்டர் வேணால் வாடகைக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் மினிஸ்ட்ரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸ்டேட்டில் சொல்லும்போது மினிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடாது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் இது வருது. ஸோ வாடகை மொபைல் ஆப். ஸோ மெக்கனைசேஷனுக்கு 2 ஸ்கீம் வந்து எக்கனாமிக் சர்வேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஒன்று வந்து ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட், இன்னொன்று வந்து வாடகை. ஓகே, இப்போ நீங்கள் அடிஷ்னலாக படிக்கணும்னா வாடகை என்றைக்கு லான்ச் பண்ணாங்க, எந்த கிராமத்தை, யார் வந்து ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி, இன்னும் அது கேட்கல. யார் வந்து முதல் செக் வாங்கினாங்க, இன்னும் நல்ல வேலை குரூப் 4ல் கேட்டாலும் கேட்பாங்க. ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் ஃபோக்கஸ் ஆன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங். அடுத்து நம்ம போகிறது ஆர்கானிக் ஃபார்மிங். ரீசெண்ட் டைம்ஸில் அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு, நேச்சுரல் ஃபார்மிங் வேறு, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கணும். கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ நம்ம இருக்கிறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். அதாவது பயோ ஃபெர்டிலைசரும் பெஸ்டிசைட்ஸும் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் ஃபார்மிங். நேச்சுரல் ஃபார்மிங்னா என்னதுன்னா எதுவுமே இல்லை. இவங்க பயோ பெஸ்டிசைட் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாமே ஃபார்மிங்கும் அந்த ஃபார்மை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பொருட்களை வச்சுவே மட்டும் பண்ணுறது நேச்சுரல் ஃபார்மிங். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் தான் நேச்சுரல் ஃபார்மிங். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங்கிறது டோட்டலாக வேறு. சுபாஷ் பாலேக்கர் அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சரலிஸ்ட் கொண்டு வந்த ஐடியா தான் நேச்சுரல் ஃபார்மிங், 0 பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து பாருங்கள். ஸோ தமிழ்நாடு அடாப்டட் ஆர்கானிக் ஃபார்மிங் ஹஸ் பின் ஸ்டெடிலி இன்க்ரீசிங். தமிழ்நாட்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. The number of farmers registered under Tamil Nadu Organic Certification Department. தமிழ்நாடுல ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. ஸோ TNOCD. ஓகே, ஸோ இவங்களுக்கு வந்து TNOCDயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் தராங்க. இதில் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட்டாக இருக்கும். TNOCD இஸ் ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் தி கண்ட்ரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டாக இருக்குது, அதை நோட் பண்ணிக்கணும். இன் தி கண்ட்ரி ஃபார் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக் சர்வேல கொடுத்த ஒரு டேட்டா. இந்தியாவில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் ஆர்கானிக் ஃபார்மர்ஸாக TNOCD இருக்குது. சரியா? ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ஏரியாஸும் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸும். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்கோடைய கிராஃப் வந்து இதுதான். கரண்ட்லி வந்து we are having 34,000 hectares under organic farming with 11,000 farmers. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து we are having 11,000 farmers. கொஞ்சம் டிப் ஆகி தான் இருக்குது நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது. எவ்ரி இயர் அது கொஞ்சம் வேரியாக சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இந்தியா லெவலில் ரெஜிஸ்டர்டாக சர்டிஃபைடாக இருக்கிற ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். ஏன்னா ஒரு பொருள் ஆர்கானிக்னு யார் வேணால் சொல்லி எதை வேணால் விற்கலாம். நீங்கள் கோயம்பேடு மார்க்கெட்லேயே அவர் ஆர்கானிக்னு சொல்லி விற்றா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? ஆர்கானிக் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, அவன் வைக்கிறது ஆர்கானிக்னு உங்களுக்கு தெரியுமா? கடையில் ஆர்கானிக்னு போட்டு விற்பாங்க. ஸோ அப்போது ஆர்கானிக் ஃபார்மிங்கை எது ஆத்தென்டிசைட் ஆக்குது அப்படின்னா சர்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்து அந்த டிக் மார்க் இருக்குது. சரியா? ஜெய்விக் பாரத் அப்படிங்கிற அந்த ஒரு லோகோவும் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லோகோ தான் வந்து அது ஆர்கானிக் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேஷன் வருது. ஸோ அதில் வந்து நம்ம TNOCD இருக்குது. இதுவே நேஷனல் லெவலில் ஒன்று இருக்குது, நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் பர்ஃபார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்புறம் பார்ட்டிசிபேட்டிவ் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு 2 இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங்,
அண்ட் பார்ட்டிசிபேட்டிவ் கேரண்டி ஸ்கீம். இது ரெண்டுமே சர்டிஃபிகேஷனுக்காக இருக்குது. ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேஷனுக்கு தான் TNOCD. ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வந்து பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. பரம்பரையாக பண்ணுற கிருஷி பண்ணுங்கள். பரம்பரகாத் தான் பரம்பரையாக, கிருஷினா ஃபார்மிங், அதுதான் பரம்பரகாத் கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ அது ஆர்கானிக் ஃபார்மிங். நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ மேஜர் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹார்டிகல்ச்சர் அண்ட் லீடிங் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளாரிகல்ச்சரில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. has become a significant driver for agriculture development in Tamil Nadu. So fruits, vegetables, plantation crops, ornamental crops, medicinal crops, இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஆர்னமெண்டல் கிராப்ஸ்குள்ளே தான் மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸ் வரும். ஃப்ளாரிகல்ச்சர் இஸ் அ சப் கேட்டகரி ஆஃப் ஹார்டிகல்ச்சர். இப்போ இந்த ஃப்ளாரிகல்ச்சர்லாம் சிலபஸில் வந்து சயின்ஸ் சிலபஸ் தனியாக சேர்த்து வச்சுருக்காங்களே. ஆர்கானிக் ஃபார்மிங், ஃப்ளாரிகல்ச்சர், இந்த கல்ச்சர்லேயே ஒரு 4 வாயிலே நுழையாத கல்ச்சர்ஸ்லாம் இருக்குது. ஒலிரிகல்ச்சர் இதெல்லாம் வந்திருக்கு. போன்சாய் போன வாட்டி கேட்டு வச்சாங்க 10 மார்க்கில், போன்சாயின்னு ஒரு கேள்வி. ஸோ 2024 டோட்டல் ஏரியா டெடிகேட்டட் டு ஹார்டிகல்ச்சரல் கல்டிவேஷன் வந்து 16 lakh ஹெக்டர்ஸ். ஹார்டிகல்ச்சரில் வந்து எவ்வளோ லேக் ஹெக்டர்ஸ் இருக்குன்னா 16 lakh ஹெக்டர்ஸ். ஸோ ஆஃப் டோட்டல் ஃபார்ம்ட் ஏரியா. இதில் அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்கேன்னா, இதை நீங்கள் வீட்டுக்கு போய் பாருங்கள். எந்தெந்த க்ராப்புக்கு என்ன ஏரியா, எவ்வளோ ஏரியாவில் இருக்குது, எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, அதோட ப்ரொடக்டிவிட்டி என்ன இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இது ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பட் அமௌண்ட் ஆஃப் ஏரியாஸில் பிளான்டேஷன் கிராப்ஸ் தான் வந்து ஹையஸ்ட் ஏரியாவில் இருக்குது ஆஃப் ஆல் ஹார்டிகல்ச்சரல் கிராப்ஸ். அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஹார்டிகல்ச்சரில் எது ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன்னா வெஜிடபிள்ஸ். லேண்ட் வைஸ் எது ஹையஸ்ட்னா ஆஃப்கோர்ஸ் பிளான்டேஷன் தான். ஏன்னா பிளான்டேஷனுக்கு வந்து நிறைய லேண்ட் வந்து தேவைப்படும். ஸோ டீ பிளான்டேஷன், காஃபி பிளான்டேஷன், அப்புறமா ரப்பர் பிளான்டேஷன், இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த பிளான்டேஷன் தான். மேங்கோ, கிரேப்ஸ், ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ கிளியராக ஹார்டிகல்ச்சர் கிளியராக. ஹார்டிகல்ச்சரில் 16 lakh ஹெக்டர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆலிட் ஆக்டிவிட்டீஸில் நம்ம அடுத்தது அக்ரிகல்ச்சரோட ஜிவிஏ ஷேர் வந்து 6ன்னு பார்த்தோம்ல. ஆலிட் செக்டரோடைய ஷேர் வந்து இட் இஸ் 5.4. லைஃப் ஸ்டாக்கோட ஷேர் வந்து 5.4. ஸோ இந்தியாவில் வந்து பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க்கு, எக்ஸு, மீட் இது மூணுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தமிழ்நாடு இஸ் தி செகண்ட் ஹையஸ்ட் இன் நம்பர் ஆஃப் எக்ஸ். எக்கில் வந்து நம்ம செகண்டாக இருக்கும், ஃபாலோட் பை ஆந்திரப்பிரதேஷ். ஆந்திரப்பிரதேஷ்க்கு நமக்கு அப்புறம் ஃபாலோயிங் ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் ரேங்க் 6th இன் தி மீட் ப்ரொடக்ஷன். எக்கில் வந்து நம்ம ஆந்திரா தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, செகண்ட் தமிழ்நாடு. மீட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 6th இருக்குது. மில்கில் வந்து 11th தான் இருக்கும். ஓகே, மில்கில் வி ஆர் வந்து 11th. மில்கில் ஃபஸ்ட் யார்? குஜராத்னு நினைப்பீங்க, ஆனால் அது கிடையாது, ராஜஸ்தான் தான் மில்கில் ஃபஸ்ட்டு. குஜராத் தான் அஃப்கோர்ஸ் ரெவல்யூஷனரி இன் அமுல்னால, ஆனால் நிறைய மாடுகள் அங்கே இருக்குது போல் ராஜஸ்தானில். அதனால் கரெக்டாக தானே சொல்கிறேன், இது ஜோக் எதுவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து மீட், எக் அண்ட் மில்க் ப்ரொடக்ஷனுடைய கிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர்ஸ்லாம் தேவையில்லை, சும்மா பாருங்கள், எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து எக்கும் மில்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேட்டடாக தான் இருக்குது. இது வந்து பெரிய ரைஸ் வந்து இல்லை, மில்கில் மட்டும் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. ஸோ சும்மா இந்த டேட்டாலாம் இருக்குது, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். அப்படி தான். கோஸ்ட் லைன். ஸோ கோஸ்ட் லைன் அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது. ஏன்னா இந்தியாவுடைய சர்வே ஆஃப் இந்தியா புது சர்வே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னா, இந்தியாவோட கோஸ்ட் லைன் எவ்வளோ? 7,500 அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுதான் கிடையாது. அதை தான் இப்போ சர்வே ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, ரீசர்வே பண்ணியிருக்காங்க. அது பிரிட்டிஷ்காரன் பண்ண சர்வே. அவங்க அந்த காலத்தில் இருந்த பழைய டெக்னாலஜி வச்சு சர்வே பண்ணி பார்க்குறப்போ 7,500ன்னு வந்திருக்கு. அதை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் இப்போ என்னதுன்னா, ஒரு இடம் இப்படி கேர்வாக இருக்குது அப்படின்னா அந்த கேர்வெல்லாம் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிட்டோம். அப்படி எடுத்துக்கிட்டதுனால 7,500ன்னு இருக்குது. இன்றைக்கி அந்த கேர்வையே நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறோம். அப்படி மெஷர் பண்ணி பார்க்கறதுல 11,000 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ டோட்டல் கோஸ்ட் லைன் ஆஃப் இந்தியா வந்து இட் ஹாஸ் இன்க்ரீஸ் டு 11,000, நாட் 7,500. அதுதான் லேட்டஸ்ட் ஜனவரியில் தான் சர்வே ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ 11,098. இது வந்து எக்கனாமிக் சர்வேல இல்லை, நானாக அது கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தனால ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய கோஸ்டல் ஸ்டேட்ஸில் மொத்தம் 13 இருக்குது. ஆக்சுவல் ஸ்டேட் 9 தான், மிச்சதெல்லாம் யூனியன் டெரிட்டரி. ஸோ கோஸ்ட் லைனில் லார்ஜஸ்ட் கோஸ்ட் லைன் யார்? குஜராத் தான் லார்ஜஸ்ட்டு. செகண்ட் லார்ஜஸ்ட்டாக யார் இருந்தாங்கன்னா ஆந்திரா இருந்துச்சு. தேர்டு தான் தமிழ்நாடு இருந்துச்சு. பட் இந்த ரீசர்வே பண்ண உடனே தமிழ்நாடு செகண்ட் வந்து ஆந்திரா தேர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேஞ்ச் வந்து ஜனவரியில் மாறி இருக்குது. ஸோ அதனால தான் இதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ குஜராத் தான் வந்து 2,300 கிலோமீட்டர், தமிழ்நாடு இஸ் 1,068 அண்ட் ஆந்திரா பிகேம் 1,053. பிஃபோர் ஆந்திரா கேம் செகண்ட், தமிழ்நாடு கேம் தேர்ட். நவ் அது மாறிடுச்சு. தமிழ்நாடு கேம் செகண்ட் அண்ட் ஆந்திரா இஸ் கமிங் தேர்ட்.
அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் தேவையில்லை. டோட்டல் வந்து 11,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்து 1068 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய டேட்டா படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 900 and something இருக்கும். இப்போ அது இன்க்ரீஸ் டு 1068. ஸோ கோஸ்ட் லைன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. பட் எக்கனாமிக் சர்வேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்காங்க 1076ன்னு. பட் சர்வே ஆஃப் இந்தியா டேட்டா படி 1068 தான். ஸோ சர்வே ஆஃப் இந்தியாவே நம்ம வந்து ஃபைனலாக வச்சுக்கலாம். அண்ட் பொசஸ் 3.86 lakh hectares ஆஃப் இன்லேண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஓகே, ஸோ 56,000 hectares ஆஃப் brackish வாட்டர் ஏரியா இருக்குது ஃபிஷரிஸ்க்கு. ஸோ ஃபிஷரி வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், இன்லைன் ஃபிஷரிஸ் அண்ட் மரைன் ஃபிஷரிஸ் அப்படின்னு. இன்லேண்ட் ஃபிஷரிஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ரிவர், லேக்ஸு, பாண்ட்ஸு அண்ட் அக்வா கல்ச்சர். நேச்சுரலாக ரிவர், லேக், பாண்டில் நீங்கள் போய் மீன் பிடிக்கலாம். அதை தாண்டி அக்வா கல்ச்சர், நீங்களே ஒரு ஃபார்ம், ஆர்டிஃபிஷியல் ஃபார்மை ரெடி பண்ணி நர்சரிஸ் வச்சு யூ கேன் க்ரோ ஃபிஷ். இது இன்லேண்டு. அடுத்து வந்து மரைன்னா கடலுக்கு போய் பிடிக்கிறது. ஜென்ரலாக ஆல் இண்டியா லெவல் டேட்டாவில் இந்தியாவில் எது ஹையஸ்ட், இன்லேண்டா மரைனா? இந்தியாவில் இன்லேண்டு தான் ஹையஸ்ட், மரைன்ஸ் கம்மி தான். இன்லேண்ட் இஸ் தி ஹையஸ்ட் வேல்யூ ஃபார் டோட்டல் இந்தியா. பட் தமிழ்நாடுக்கு ஆப்போசிட், தமிழ்நாட்டில் மரைன் தான் அதிகம். ஏன்னா அது கோஸ்டல் ஸ்டேட். இப்போ உத்தரப்பிரதேசில் மரைன் இருக்காதுல்ல, ஃபுல்லாக இன்லேண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஓவராலாக இந்தியாவில் எடுத்து பார்க்குறப்போ இன்லேண்டு தான் அதிகம். ஆனால் தமிழ்நாடு மரைன் ஸ்டேட்டாக இருக்கிறதுனால நமக்கெல்லாம் வந்து மரைன் தான் அதிகம். ஸோ தமிழ்நாடுல இன்லேண்ட் ஃபிஷிங் கம்யூனிட்டி வந்து கிட்டத்தட்ட 2.3 lakh பீப்புள் இருக்காங்க. ஆனால் அதுவே வந்து மரைன் ஃபிஷரிஸில் 10 lakh இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபிஷர்ஸில் இன்லேண்ட் ஃபிஷரிஸில் 2.3 lakh. மரைன் ஃபிஷர் ஃபார்மர்ஸ் வந்து மீனவர்கள் வந்து 10.4 lakhs இருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து வேல்யூ. ஸோ வேல்யூவில் பார்த்தீங்கன்னா மரைன் இஸ் ஹேவிங் தி ஹை வேல்யூ தேன் கம்பேர்ட் டு இது. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிறது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கடந்த 5 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் இந்தியா ஹஸ் எமர்ஜ்ட் ஆஸ் தி லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஷ்ரிம்ஸ்னா இறால். லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் வேர்ல்டில் வந்து ஒரு நம்ம லீடரிங் வந்து நிறைய வந்து ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பூஸ்ட் ஆயிருக்கு மரைன் ப்ராடக்ட்ஸில். அதில் தமிழ்நாடு, ஆந்திரா வந்து தே ஆர் பிளேயிங் அ மேஜர் ரோல். பட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போட்டதுனால அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் திஸ் இஸ் தி கரண்ட் திங். மரைன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இட் இஸ் பின் இன் தி இன்க்ரீசிங் ட்ரெண்ட். புரிஞ்சிச்சா? தமிழ்நாட்டில் வந்து மரைன் இஸ் ஹையர் தேன் இன்லேண்ட். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷன். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட்? ஸோ இதில் வந்து கன்க்ளூஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாக அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு இஸ் ஹைலி டிபெண்டன்ட் ஆன் மான்சூன் அண்ட் இன்க்ரீசிங்லி அஃபெக்டட் பை கிளைமேட் சேஞ்ச். ஸோ ஒரு சைடில் மான்சூன் டிபெண்டன்ட் அக்ரிகல்ச்சராக இருக்கும், இன்னொரு சைடில் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து அன்டைம்லி ரெயின்ஃபால் வந்து கிராப் டேமேஜஸ் வருது. கூடவே வந்து ஏஜிங் ஃபார்ம் பாப்புலேஷன்ஸ். இந்தியாவோடைய தமிழ்நாடோட பாப்புலேஷன் வந்து ஏஜ் ஆகிட்டு போகுது. ஏன்னா டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்டில் இருக்கோம் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறதுனால அண்ட் ஷ்ரிங்கிங் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அடுத்தடுத்த காலத்தில் நம்மளுடைய ஆவரேஜ் பர் கேபிட்டல் லேண்ட் ஹோல்டிங் 0.7 hectares தான். அது ஸ்லைடில் இருந்தது, நான் சொல்லலை. பர் கேபிட்டல் லேண்ட் ஹோல்டிங் வந்து ஆவரேஜ் ஃபார் இந்தியா வந்து 0.9 இருக்கும். பட் தமிழ்நாடு 0.7 இருக்குது. ஸோ அது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ப்ரொடக்டிவிட்டியும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும் அடுத்து? ஸோ கிளைமேட் சேஞ்சும் மான்சூன் டிபெண்டன்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ மான்சூன் வந்து ஒரு வருஷம் அதிகமாக இருக்கும் போது ஒரு வருஷம் வரவே வராமல் போகுது. அப்படி இருக்கிறப்போ அதுக்கு சஸ்டைனபிளாக நம்ம அக்ரிகல்ச்சரை மாற்ற வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு வந்து we need to address this challenge through climate resilient agriculture. ஸோ climate resilient agricultureக்கு நம்ம போகணும். climate சேஞ்சையும் தாண்டி இருக்கிறது தான் climate resilience. ரெசிலியன்ஸ்னால் என்ன? அடி வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு நிற்கிறோம், அதான் வந்து ரெசிலியன்ஸ். ஸோ ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனாலும் அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் அடுத்த நாளே ஆரம்பிக்கிறோம்ல, அதுதான் வந்து ரெசிலியன்ஸ். வாயக்கழுவு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம ஆஸ்பிரன்ஸ்குள்ளே இதெல்லாம் வந்து காமன் எக்ஸாம்பிள். ஸோ கிளைமேட் ரெசிலியன்ஸ்னால் இந்த கிளைமேட் சேஞ்சினால பாதிப்பு இருந்தாலும் அதுலேருந்து ஹவுஸ் குவிக்லி தே ஆர் டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படிங்கிறது தான். பை இன்ட்ரடியூசிங் ட்ராட் டாலரண்ட் அண்ட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் சீட்ஸை வந்து நம்ம கொண்டு வரணும். அதாவது ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த சீடு வளரணும், ட்ராட் டாலரன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் சீட்ஸ். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸில் நிறைய பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். அண்ட் என்கரேஜிங் லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ். கம்மி தண்ணி யூஸ் பண்ணி அண்ட் ஹை ஹீட்டில் க்ரோ பண்ணுற மாதிரியான க்ராப்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணால் தான் கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம நோட் பண்ணணும். ஸோ கிளைமேட் சேஞ்சில் 2 இருக்குது, மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன். மிட்டிகேஷன்னா என்ன? க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுறதே குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது மிட்டிகேஷன். அடாப்டேஷன்னா என்ன அப்படின்னா மிட்டிகேஷன் வந்து கிளைமேட் சேஞ்ச் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற முடிவுகள். பட் அது ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம தடுக்கிறதுக்கான முடிவு எவ்வளோ எடுக்கிறோமோ கூடவே வந்து நடக்க ஆரம்பிக்கிறதுனால அதை அடாப்ட் பண்ணிட்டு வாழ்கிறதுக்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அடாப்டேஷன். ஸோ அடாப்டேஷனுக்கு வந்து நம்ம ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து வேல்யூ ஆடட் டைரி. ஸோ நம்மளுடைய டைரி அண்ட் மீட் ப்ரொடக்ஷனில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் காட்டினாலும் அதில் வேல்யூ அடிஷனை அதிகப்படுத்தி
அதோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா we have to increase. ஸோ மில்கோட குவாலிட்டி டெஸ்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஸோ தட் டைரி செக்டர் வந்து இன்னும் க்ரோ ஆகிறதுக்கு. அதே மாதிரி வந்து தமிழ்நாடுக்கு வந்து மெரெயினில் தான் நம்மளோட ஷேர் அதிகமாக இருக்குது. இன்லைன் ஃபிஷரிஸில் இன்னும் நம்ம டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இன்லைன் ஃபிஷரிஸும் அக்வா கல்ச்சரும் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்லைன் ஃபிஷரிஸ்குள்ளே தான் வந்து we have seaweed farming, இந்த கடல் பாசி அப்படின்னு சொல்கிறது. அப்புறமா வந்து கேஜ் கல்ச்சர், ஷ்ரிம்ப் ஃபார்மிங், இது எல்லாமே வந்து அக்வா கல்ச்சருக்குள்ளே வருது. ஸோ கேஜ்னால் வந்து அந்த ஒரு தண்ணியில் ஒரு கேஜ் மட்டும் போட்டு அதுக்குள்ளே மட்டும் மீன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் கேஜ் கல்ச்சர். ஸோ அதிலலாம் வந்து we have to focus. நெக்ஸ்ட் வந்து மில்க் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணோன்னா ஜூனாட்டிக் டிசீசஸ்னால் அனிமலுக்கு வரக்கூடிய டிசீசஸ்க்கு நம்ம வந்து ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து லைஃப் ஸ்டாக் செக்டர்ஸில் ஃபார்ம் ப்ரூனர்ஸ், வெறும் வந்து கல்டிவேஷனையும் தாண்டி ஆண்டர்ப்ரனர்ஷிப், அக்ரிகல்ச்சர் வந்து சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சரையும் தாண்டி ஒரு பிஸ்னஸாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் ஃபார்ம் ப்ரூனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மிங் ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஸோ ஃபார்ம் ப்ரூனர்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ நிறைய அதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் லிங்க்டு ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வரணும். ஸோ கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து நிறைய ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு, டைரி ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், ஃபிஷரிஸ் அண்ட் அக்வா கல்ச்சர் ஃபண்ட் அப்படின்னு 3 ஃபண்டு இருக்குது. ஆக்சுவலி அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு இன்னொன்று கூட இருக்குது. 4 ஃபண்டு இருக்குது. இது 4மே சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஃபண்டு. எதுக்குன்னா இது வந்து ரீஃபினான்சிங்க்கு தான், லோன் கொடுக்கறதுக்கு தான். ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்குற பேங்க்ஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கான ஃபண்டு. ஸோ இந்த ஃபண்டுலேருந்து யாருக்கு லோன் போகுதுன்னா ஃபார்மர்ஸுக்கு போகாது. ஃபார்மருக்கு யார் லோன் தராங்களோ அந்த ஃபினான்ஷியல் ஏஜென்சிஸ்க்கு ரீஃபினான்ஸ் பண்ணுறதுக்கான ஃபண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபண்டிலிருந்து நம்ம அக்ரிகல்ச்சரை ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் ஃபியூச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு பூஸ்ட் ஆகும். இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ இதுலேருந்து என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, அடாப்டேஷன் ஒன்றத்தை எடுத்துக்கணும், ட்ராட் ரெசிஸ்டன்ட், பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அடுத்து ஃபார்ம் ப்ரூனர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அது எழுதுகிறப்போ அக்கார்டிங் டு தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே ஃபார்ம் ப்ரூனர்ஷிப் ஷுட் பி டெவலப்ட் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அதை வந்து கேப்ஸில் எழுதணும், ஃபார்ம் ப்ரூனர்ஸ் அப்படின்னு. அது கன்க்ளூஷன் எழுதுனா அவங்க நினச்சிருவாங்க ஏதோ படிச்சுட்டு எழுதியிருக்காங்க பெருசா அப்படின்னு. இப்படி ஏமாத்துறது தான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். சரியா? ஸோ யூ ரியலைஸ் இட், மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இஸ் மோர் அபவுட் மேனிப்புலேஷன் ரேதர் தென் ரியல் நாலேஜ். ஸோ இதுதான் வந்து உண்மை. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். சரியா? இதை நம்பிட்டீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி ட்ரூத் விச் ஐ ஹவ் லேர்ன்ட். ஸோ அதை நம்பாத வரைக்கும் நம்ம வந்து மெயின்ஸில் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு தான் எழுதணும் அப்படின்னு இல்லை. எதை கேட்டாலும் எழுதணும், ஆனால் கரெக்டாக எழுதணும். அதுதான் வந்து நம்ம ரெடி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரி. ஸோ அக்ரிகல்ச்சர் கிளியரா? ஃபார்ம் ப்ரூனர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் எங்கே அக்ரிகல்ச்சர் கொஸ்டின் வந்தாலும் உங்கள் கன்க்ளூஷனில் அது இருக்கணும். சரியா? இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே போகணும். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 4 இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டோடைய அக்ரிகல்ச்சரோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்ல, ஃபார்மர்ஸ் எவ்வளோ, இது எவ்வளோ, இங்கே இண்டஸ்ட்ரி எத்தனை இருக்குது, ஃபேக்ட்ரி எத்தனை இருக்குது, ஒர்க்கர்ஸ் எத்தனை இருக்காங்க, எந்த இண்டஸ்ட்ரி எவ்வளோ ப்ரொடக்ஷனில் இருக்குது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சார்ந்த டேட்டாவை பார்க்க போகிறோம். ஓகே, one of the highly industrialized state in India. குஜராத், மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு, இதுதான் டாப் 3 இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸ். வச்சுக்கோங்க பரவாயில்ல. இது அது வந்து ரீசைக்ளிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன்ல, கொடுத்துட்டு திரும்ப அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு. எனக்கும் 2-3 வாட்டி போட்டிருக்காங்க. பட் அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. எங்கள் வீட்லேயும் இல்லை. ஒரு நான் அங்கேயே வச்சுட்டு போயிட்டேனோ என்னவோ தெரில. சரி, அதுதான் ரீசைக்ளிங். பாருங்கள், இப்போ அவங்க எங்கள் கௌஷிகா அங்கேயே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அது அடுத்து இன்னொரு டாப்பர் வரும்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டெவலப்ட் அண்ட் டைவர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேசஸ் இன் தி கண்ட்ரி. ஸோ தமிழ்நாடு பற்றி, எக்கனாமி பற்றி ஒரு ஸ்பெஷாலிட்டி பேசுகிறப்போ ஒன்று பேசுகிறது என்னதுன்னா, டாப் இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸ் எடுத்தாலும் தமிழ்நாடு வரும், டாப் சர்வீஸ் செக்டர் ஸ்டேட்ஸ் எடுத்தாலும் வரும். ஸோ போத் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எங்கே பேசினோன்னா எக்கனாமிக் சர்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேவுடைய சர்வீசஸ் அப்படிங்கிற சாப்டருக்குள்ளே கடைசியில் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸையும் அனலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, எந்தெந்த ஸ்டேட்ஸ் எதில் ஸ்பெஷலைசேஷன். ஸோ அதில் போடும்போது தமிழ்நாடுவோட ஃபீச்சர் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு இஸ் ஒன்லி ஸ்டேட் which is having high potential in both manufacturing and services. ரெண்டுத்துலேயும் டாப்பில் இருக்கும். ஸோ அப்போது இந்த
ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸை வந்து 4ஆக பிரிப்பாங்க. ஹை பொட்டன்ஷியல், மிட் பொட்டன்ஷியல், லோ பொட்டன்ஷியல். சென்ட்ரல் எக்கனாமிக் சர்வே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் தேவோட ரேங்க்டு. நெக்ஸ்ட் வந்து 2024-25 ஸ்டேட் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட 40,000 ஃபேக்ட்ரி இருக்குது. இந்தியாவிலே லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். டேட்டா வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, 40,000 ஃபேக்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது. இட் ஆல்சோ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் தி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங் இன் தி ஃபேக்ட்ரி. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்லையும் ஆப்வியஸ்லி நம்ம தான் ஹையஸ்ட்டாக இருப்போம், 27 lakh. செகண்ட் இந்த இன்வெஸ்டட் கேபிட்டல். இண்டஸ்ட்ரியல் செக்டரில் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நம்ம செகண்ட். 5 லட்சம் கோடி, 5.3 lakh crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குஜராத். அண்ட் தேர்ட் இன் தி டோட்டல் ஜிவிஏ, இண்டஸ்ட்ரியல் ஜிவிஏ கிராஸ் வேல்யூ ஆடட்ல தேர்ட் இன் இந்தியா. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் பீப்புள் இன் ஃபேக்ட்ரியில் ஃபஸ்ட்டு, கேபிட்டல் இன்வெஸ்டடில் செகண்டு, அப்புறம் கிராஸ் வேல்யூ ஆடடில் ஜிடிபியில் தேர்டு வித் ரெஸ்பெக்ட் டு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கும். தமிழ்நாடோட கீ இண்டஸ்ட்ரீஸ் என்ன? ஸோ இது அப்படியே வந்து ஒன்றும் இல்லை, அந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த 9th 10th புக்கு படிக்கிற மாதிரி தான். ஸோ 9th புக்கில் தான் இருக்கும். இது இல்லை 10th புக்கில் இருக்கும். 10th ஜாகிரஃபி புக்குக்குள்ளே தமிழ்நாடு ஜாகிரஃபிக்குள்ளே ஒரு சாப்டர் வரும். அப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் தமிழ்நாடு எக்கானமிங்கிற சாப்டரில் இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற டேட்டாவோட அப்டேட்ஸ் தான் இது. ஸோ தமிழ்நாடு இன்க்ளூட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ். ஆட்டோமொபைல்ஸில் வி ஆர் லீடிங். வேரிங் அப்பரல் திருப்பூர். ஆட்டோமொபைல்னால் சென்னை, வேரிங் அப்பரல்னால் திருப்பூர். லெதர்னா ஆம்பூர், வேலூர் சோனு அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ். டெக்ஸ்டைல்னால் திரும்ப திருப்பூர், கோயம்புத்தூர் பெல்ட்டு. கம்ப்யூட்டர்னால் திரும்ப சென்னை. கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சென்னை சைடில் வந்துடும். ஸோ மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து திரும்ப கோவை பெல்ட். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ரோல். இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுங்கிறதே வந்து ஒரு சிலபஸ் டாபிக் விச் யூ ஹவ் டு ஸ்டடி. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஹவ் டு சி. தீஸ் ஆர் ஆல் தி கீ இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு இஸ் ஃபஸ்ட்டு. இப்போ தமிழ்நாடு எதெல்லாம் ஃபஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன் தி டோட்டல் அவுட்புட் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ். இந்தியாவில் வந்து வெஹிக்கிள்ஸில் வேரிங் அப்பரல்னால் ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க, ஃபினிஷ்டு குரூட் ட்ரெஸ்ஸில் அண்ட் லெதரில். இது மூணுத்துலேயும் வந்து தமிழ்நாடு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு. ஸோ ஆட்டோமொபைல்ஸ் வெஹிக்கிள்ஸ், வேரிங் ட்ரெஸ் அப்பரல் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ். செகண்ட் எதில் அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ். டெக்ஸ்டைலுங்கிறது இன் ஜென்ரல் வேர்டு. டெக்ஸ்டைலுக்குள்ளே எல்லாமே வரும். அதுக்குள்ளே யானும் வரும், அதுக்குள்ளே மெட்டீரியலும் வரும், அதாவது கிளாத்தும் வரும், கார்மெண்ட்ஸ் அண்ட் கிளாத் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால் கிளாஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஆப்டிக்கல் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட், டெக்ஸ்டைல்ஸ். இது எல்லாத்துலேயுமே செகண்ட் இருக்கும். இது அப்படியே ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டினாக வரலாம். இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் தமிழ்நாடு இஸ் ரேங்க் செகண்ட் இன் இந்தியா அப்படின்னு வரும்போது ஆப்ஷன்ஸில் இது கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ். எக்ஸ்போர்ட்டில் வந்து அகைன் வி ஆர் இன் தி டாப் 3. லீடிங் அப்படிங்கிற ஸ்டேட் ஆல்சோ லீட்ஸ் இன் தி எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், காட்டன் யான். இப்போது எலக்ட்ரானிக்ஸில் நம்ம செகண்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் எக்ஸ்போர்ட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ காஞ்சிபுரமில் ஃபாக்ஸ்கான் வந்துடுச்சு, ஆப்பிள் ஓடது வந்துருக்கு. இப்போ டாட்டா அது வரப்போகுது. இதெல்லாம் வந்துட்டதுனால எலக்ட்ரானிக்ஸில் நம்ம லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டராக மாறியாச்சு. ஸோ இன்ஜினியரிங் குட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், காட்டன் யான். யான்னா வந்து நூல், காட்டன் யான், ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் லெதர் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாத்தோட எக்ஸ்போர்ட்லேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. ஸோ எதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், ஃபஸ்ட்டு, இந்த டேட்டா வந்து நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம படிச்சே ஆகணும். ஏன்னா ப்ரிலிம்ஸில் அப்படியே கேட்கலாம். குரூப் 1, குரூப் 2 ரெண்டுத்துலேயும், குரூப் 4லேயும். According to periodic labor force survey, 33% of total workforce in Tamil Nadu are engaged in the industrial activities. So 33%, 41% agriculture பார்த்தோம், 33% வந்து இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. உதயம் போர்ட்டல் இஸ் லான்ச்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ. எதுக்கு? டு ரெஜிஸ்டர் எம்எஸ்எம்இ. இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஃபார்மலைஸ் ஆக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண போர்ட்டல் தான் உதயம் போர்ட்டல். உதயம் போர்ட்டலில் போய் ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆதார் நம்பர் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த நம்பரில் வச்சு அவங்க என்ன பண்ணிடலாம்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போதே போடுவாங்க, நாங்கள் இந்த எம்எஸ்எம்இ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், இவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இவ்வளோ உற்பத்தி பண்ணுறோம் இந்த ஃபீல்டுன்னு. அதோட கேப்பபிலிட்டி டேட்டா வச்சு உடனே என்ன பண்ணிவிடும் அந்த போர்ட்டலில், அந்த எம்எஸ்எம்இக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் பெனிஃபிட்ஸு, கவர்மெண்ட்டோட எந்தெந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்க வாங்கலாமோ அந்த லிஸ்ட்டை காட்டும். நீ இந்தந்த ஸ்கீமெல்லாம் அப்ளை பண்ணலாம், முத்ரால எவ்வளோ லோன் வாங்கலாம், இந்த மாதிரி எல்லாமே அதுவே காட்டிடும். அதுதான் உதயம் போர்ட்டலோட அப்ஜெக்டிவ். ஸோ அதில் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 35 லட்சம் உதயம் ரெஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் இருக்குது. அண்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் செகண்ட் இன் தி கண்ட்ரி இன் எம்எஸ்எம்இ. ஃபேக்ட்ரிஸில் ஃபஸ்ட்டு, எம்எஸ்எம்இயில் செகண்டு. ஸோ இந்த டேட்டா வந்து நம்ம நோட் பண்ணணும்.
இதே மாதிரி ஒரு ஐடியாலே லான்ச் பண்ணி லேபரர்ஸ்க்காக லான்ச் பண்ண தான் ஈ-ஷ்ராம் போர்ட்டல். உதயம் இஸ் ஃபார் எம்எஸ்எம்இ அப்படின்னா ஈ-ஷ்ராம் இஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ லேபர் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஈ-ஷ்ராம் வந்துச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் சீயிங் காம்போசிஷன் ஆஃப் இன் தமிழ்நாடோட ஜிடிபியில் லார்ஜஸ்ட் ஷேர் வந்து இட் இஸ் கமிங் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங். ஸோ செகண்டரி செக்டர். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த வேர்டை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இண்டஸ்ட்ரியல் செக்டரை நம்ம 4ஆக பிரிக்கிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சரிங், அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை அண்ட் யூட்டிலிட்டி சர்வீசஸ், நெக்ஸ்ட் வந்து மைனிங் அண்ட் குவாரிங். இது வந்து பிரைமரி தான், பட் இங்கே இண்டஸ்ட்ரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதுனால இது இங்கே அங்கே போடுறோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இதில் ஹையஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் தான், செகண்ட் ஹையஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிசிட்டி, தென் மைனிங். இதான் வந்து ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு ஜிடிபி ஷேரில். நம்மளுடைய ஆர்டர் வந்து லார்ஜஸ்ட் ஷேர் வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்வியஸ்லி. ஸோ இதில் வந்து இது வந்து க்ரோத் ரேட், ஒரு செக்டருடைய க்ரோத் ரேட் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருந்தது, இந்தியாவுக்கு எவ்வளோ இருந்தது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணுறோம். எதில் வந்து தமிழ்நாடு அதிகம், எதில் இந்தியா அதிகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மைனிங் அண்ட் குவாரிங்கில் தமிழ்நாடு வந்து அதிகமாக இருந்திருக்கு. மேனுஃபேக்சரிங்லேயும் தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஆவரேஜோட அதிகமாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சப்ளைலையும் அதிகமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல் ஓவர் இந்தியா அது அதிகமாக இருக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏன் வந்து தமிழ்நாடு விட இந்தியா அதிகமாக இருக்குன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓவராலாக லாஸ்ட் 5 இயர்ஸாக கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பயங்கரமான கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அகைன் தமிழ்நாடு இஸ் ஹையர். ஸோ ஓவராலாக எல்லாத்துலேயும் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாலிசி. மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த பாலிசியை ஃபுல்லாக நம்ம படித்து வச்சிடணும். ப்ரீஃபாக இப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலிசியில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது அப்ஜெக்டிவ் தான். ஒரு பாலிசினா என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட எய்ம்ஸ் அண்ட் ஆம்பிஷன் என்னங்கிறது தான் பாலிசி. ஸ்கீமுங்கிறதுனா என்ன அப்படின்னா அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ் தான் ஸ்கீம்ஸ். ஸோ செட்டிங்ஸா இந்த சைடில் இருந்து ஓகே. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி நாளைக்கு இங்கேயும் லைவ் இருக்குது. அப்போ இங்கே தான் நோ, அங்கே போய் சொல்லிவிடு, சென்னைக்கு வயர் வேணுமா, பாண்டிச்சேரிக்கு புது வயர் வாங்கிடுங்க. ஓகே சரியா? நாளைக்கு பாண்டிச்சேரியில் புது கடை ஆரம்பிக்கிறோம். ஸோ எல்லோரும் ஐ மீன் புது இன்ஸ்டியூட் பேசுகிறப்போ அது அப்படி தானே சொல்கிறோம். நாங்கள் புதுசாக கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் வாங்க எல்லோரும். ஸோ புதுமனை புகை விழாவா? ஓகே. ஸோ நாளைக்கு தான் இனாகரேட் பண்ணுறோம். சரியா? நாளைக்கு இன்ஸ்டியூட்டில் இருக்க எல்லாருமே போகிறாங்க. பட் நான் வந்து கிளாஸ் போட்டேன், இங்கே தான் இருக்கு பாருங்க. ஸோ தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021. ஸோ 2021 படி தமிழ்நாடு வந்து லீடிங்ஸ் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், இனோவேஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸாக மாற்றுறது தான் இதோட எய்மு. ஸோ பாலிசினா என்னதுன்னா கவர்மெண்ட்டோட எய்ம்ஸ் இருக்கும். ஸ்கீம்ஸ்னால் அந்த எய்ம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்பு தான் ஸ்கீம். ஸோ பாலிசியில் எப்பவுமே கோல் தான் இருக்கும். ஸோ அப்போ எப்போ இந்த பாலிசி பார்த்தாலும் அந்த பாலிசியில் ஒரு கோல் இருக்கும். அந்த கோல்ஸை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் எந்த பாலிசியாக இருந்தாலும். ரெண்டாவது அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்பு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு. அவங்க இந்த மாதிரியான ஸ்டெப்லாம் எடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்களே, அந்த எடுக்க போகக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் ஸ்கீம்ஸாக லான்ச் பண்ணுவாங்க அடுத்தது. ஸோ இதான் வந்து பாலிசிக்கு ஸ்கீம்ஸ்குள்ளே இருக்க வித்தியாசம். ஸோ அப்போ எப்போ பாலிசி படித்தாலும் ஃபஸ்ட்டு வந்து கோல் வந்து படிக்கணும். ஸோ த மிஷன் ஃபோக்கஸஸ் ஆன் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் வரணும்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருக்கணும். அதே மாதிரி வந்து ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை அதிகப்படுத்தணும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னா நிறைய ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கணும், அதுக்கேற்ற ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கணும். அண்ட் பேலன்ஸ் ரீஜனல் டெவலப்மெண்ட். எல்லா இண்டஸ்ட்ரியும் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, அது ஸ்ப்ரெட் அவுட்டாக இருக்கணும். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட கோல்ஸ் என்ன? ஸோ இது வந்து நான் அஃபிஷியல் இண்டஸ்ட்ரியல் பாலிசிலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, கோல் என்ன. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசியோட கோல் என்ன அப்படின்னா ஆனுவல் க்ரோத் ரேட் ஆஃப் 15% இன் மேனுஃபேக்சரிங் செக்டர். மேனுஃபேக்சரிங் செக்டரில் க்ரோத் ரேட் வந்து 15% ரீச் பண்ணணும். உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்லிடுறது நோட் பண்ணிங்க, ஃபாண்ட் சின்னதாக இருக்கலாம். 15% க்ரோத்தை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பாலிசி. சரியா? தமிழ்நாடோட கரண்ட் க்ரோத் ரேட் வந்து 13%. நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 13%ல் இருக்கும், அதை 15%ஆக ஏற்றுறோங்கிறது பாலிசியோட கோல். நெக்ஸ்ட் வந்து அட்ராக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர்த் ஆஃப் 10 lakh crore. 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணணும் பை 2025 அப்படிங்கிறது தான் இந்த பாலிசியோட ஐடியா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் 20 lakh people. 20 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்.
ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் கோல்ஸ் படிக்கிறப்போ இயரும் படிக்கணும். 10 லட்சம் கோடி பை 2025 இந்த வருஷம் தான். ஸோ 2021 பாலிசியோட அச்சீவ்மெண்ட் இயர். ஸோ லாஸ்ட் 5 வருஷத்தில் 20 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர் இன் ஜிஎஸ்வி பை 30%. ஜிடிபியில் இண்டஸ்ட்ரியல் செக்டரோட மேனுஃபேக்சரிங் செக்டரோட ஷேரை 30% ஆகணும். இப்போ மேக் இன் இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர் உடைய ஷேரை வந்து 25% ஆக்கணுங்கிறத மேக் இன் இந்தியா டார்கெட். ஆனால் தமிழ்நாடோடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசி டார்கெட் வந்து 30% நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத். மேக் இன் இந்தியாவில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் லெவலில் வச்சுருப்பாங்க 10 crore தான், 10 crore வச்சுருப்பாங்க. நம்ம 20 lakhs வச்சுருக்கோம். ஆல் இண்டியா லெவலில் 10 crore அப்படிங்கிற டார்கெட் இருக்கும். இங்கே வந்து 25% வச்சுருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இட் வில் பி இன் பில்லியன்ஸ் தான். நம்ம 135 பில்லியன் வச்சுருக்கோம். அது 10 lakh crore நம்ம வச்சுருக்கோம். அதில் வந்து ஐ திங்க் ஸோ 25 lakh crore ஆர் சம்திங், ஐ டோன்ட் ரிமெம்பர். ஆவரேஜ் ஆனுவல் க்ரோத் ரேட் இஸ் 15. அவங்களும் 15 தான், நம்மளும் 15 தான், மேக் இன் இந்தியாவிலும் 15 தான். ஸோ இந்த இது வந்து யூ ஹேவ் டு கம்பேர் வித் தி மேக் இன் இந்தியாவுடைய டார்கெட்ஸ். கிளியரா? ஸோ இதான் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியோடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். இந்த மாதிரி எந்த பாலிசியாக இருந்தாலும் கோலு, அந்த கோலோட இயர்ஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சிருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். லேட்டஸ்ட்டாக நடந்த மீட் வந்து இப்போ நடந்திருக்கு. எத்தனை மீட் இது வரைக்கும் நடந்திருக்கு? 2015 அம்மா கவர்மெண்ட்டில் ஒன்று நடந்துச்சு, 19 எடப்பாடி கவர்மெண்ட்டில் ஒன்று, இப்போது 22 ஒன்று நடந்துச்சா? இல்லை 22 24 24 தான் லேட்டஸ்ட். நடுவில் 22 நடந்துச்சா? 22 ஒன்று 24 ஒன்றா? இல்லை 3 தானா? ஓகே, 4 தான். அதுதான் 22 ஒன்று 24 ஒன்று, மொத்தம் 4 இருக்குது. ஸோ லேட்டஸ்ட்டாக நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் வந்து 2024 நடந்துச்சு. அதில் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 6.6 lakh crore வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு 14 லட்சம் பேப்பருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னதுன்னா எம்ஓயு தான். என்னதுன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு எக்ஸிபிஷன் வைப்பாங்க. அந்த எக்ஸிபிஷனை பார்க்குறதுக்கு வெளிநாட்டிலேருந்து எல்லா கம்பெனிஸும் வருவாங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஓகே நாங்கள் இங்கே ஒரு பிளான்ட் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு எம்ஓயு சைன் பண்ணிட்டு போவாங்க. சைனிங் எம்ஓயு டசன்ட் மீன் தட் தே ஆர் கமிங் அண்ட் ஸ்டார்டிங். இதில் எவ்வளோ ரியலைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம படிக்கணும். ஸோ சொன்னதில் எவ்வளோ செஞ்சாங்க அப்படிங்கிறது படிக்கிறது தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ 6.6 lakh crore வரைக்கும் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ண முக்கியமான பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னா, டாடா பவர் ஃபஸ்ட்டு, செம்க்ராப், அதானி குரூப்பு, டாடா எலக்ட்ரானிக்ஸ் தான் தே ஆர் பிளானிங் டு செட் அப் அ எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ அது வந்துருச்சுன்னா இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் பூஸ்ட் ஆகும். JSW நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய ஓனர்ஸ் அவங்க வராங்க. பெகாட்ரான் அண்ட் செயின்ட் கோபைன் இவங்க எல்லாமே தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான இன்வெஸ்டர்ஸ். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது டாட்டாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். டாடா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டாடா பவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ கிளியரா? மேனுஃபேக்சரிங் செக்டரோட ஜிடிபி இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பேண்டமிக் அப்போ நெகட்டிவில் போனது திரும்ப ரெக்கவரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்த விஷயம் தான். ஓகே. கீ டிரைவர் ஃபார் தி எக்கனாமிக் க்ரோத். ஓவரால் ஷேர் ஆஃப் ஜிவிஏ வந்து இந்த தமிழ்நாடு உடைய மேனுஃபேக்சரிங் செக்டரில் வந்து 8.5%. ஸோ இது ஓல்டு டேட்டா தான். ஓகே. நவ் நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு தி நம்பர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ். ஸோ எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இன் ஆப்ரேஷன் இருக்குது? ஸோ டோட்டல் ரெஜிஸ்டர்ட் ஃபேக்ட்ரிஸ் 40,000னா இன் ஆப்ரேஷனில் 31,000 தான் இருக்குது. ஸோ அது ஒன்று கொடுக்குறாங்க. ஃபேக்ட்ரிஸ் இன் ஆப்ரேஷன். கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன? GFCF. கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் படிப்போம்ல. எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு படிப்போம். அதில் இந்த ஐ காம்பனன்ட் தான் இந்த கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ எவ்வளோ வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபர்ம்ஸ் வந்து பண்ணுறாங்க, அதில் இந்தியாவில் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒரு வருஷம் அவங்களுக்கு ஒரு 100 கோடி ப்ராஃபிட் வருதுன்னா, இந்த 100 கோடி ப்ராஃபிட்டில் எவ்வளோ பணத்தை எடுத்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் தானே பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. ஸோ எவ்வளோ வந்து திரும்ப அடுத்த சைக்கிளில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறது தான் இட்ஸ் கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ அதை தான் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ கிராஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து 60,000 crores இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வேஜஸ் அண்ட் சேலரிஸ் உடைய ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைக் ட்ரிவியல் டேட்டா தான், ஜஸ்ட் ஹாவ் அன் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டரை வந்து ஜிடிபியில் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இப்படி பிரிக்கிறோம். ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டர் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டூ மோட்டர் வெஹிக்கிள்ஸ், மெஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் PDF எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள். வேரிங் அப்பரல், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இதோடைய க்ரோத் பர்சன்டேஜும் அதிலோட ஷேர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதோட ஷேர் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மோட்டர் வெஹிக்கிள்ஸ். ஆப்வியஸ்லி மோட்டர் வெஹிக்கிள்ஸோட ஷேர் தான் வந்து இந்தியாவோடைய மேனுஃபேக்சரிங்கில் ஹையஸ்ட்.
அதர்ஸ்னு ஜென்ரலாக இருந்தாலும் ஹையஸ்ட் வேல்யூ வந்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ் தான். அதுக்கப்புறமா டெக்ஸ்டைல்ஸ், அப்புறமா மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் எதோட ஷேர் ஹையஸ்ட், இந்த மாதிரி வந்து இதெல்லாமே ப்ரிலிம்ஸில் கொஸ்டினாக வரலாம். அதுதான் வந்து வி ஆர் ஜஸ்ட் சீயிங் இட். இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட்ஸ். தமிழ்நாடோட ஒன் ஆஃப் தி எய்ம் என்ன அப்படின்னா, டு அச்சீவ் தி ஆம்பிஷியஸ் கோல் ஆஃப் $1 trillion எக்கானமி ரீச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அப்ஜெக்டிவாக வச்சுருக்கிறது 100 billion வர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸை கொண்டு வரது தான். ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 2030 100 billion ஆக்கணும். இதான் வந்து நம்மளுடைய கோல். ஸோ கரண்ட்டாக நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 51 billion. 51 billion நம்ம டபுள் ஆகணும், அப்போ தான் 100 billion போகும். ஸோ கரண்ட் எக்ஸ்போர்ட் வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு இஸ் 51 billion. அதை 100 billion ஆக்கிறது தான் இட்ஸ் தி டார்கெட். தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd in the country with respect to exports. டோட்டல் மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்னால் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ், மெர்ச்சன்டைஸ்னால் கூட்ஸு. கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வந்து 3rd பிளேஸில் இருக்கோம். குஜராத் ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்ட். குஜராத் வந்து 134, மகாராஷ்டிரா வந்து 67, தமிழ்நாடு வந்து 51 3rd இருக்கும். ஸோ குஜராத் இஸ் ஆல்மோஸ்ட் வந்து மோர் தென் டபுளில் இருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ்போர்ட்ஸில். மெயின் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் 3rdன்னு பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற மெயின் ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட்டு எது? இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ், ஃபாலோட் பை எலக்ட்ரானிக்ஸ். இதான் வந்து மேஜர். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தோம். இங்கே அதோடைய ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு, எலக்ட்ரானிக்ஸ் செகண்ட்ஸு, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் வந்து அடுத்து. அதோட வேல்யூஸோட இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லார்ஜஸ்ட் ஷேர் இது 38% வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், 22% வந்து எலக்ட்ரானிக்ஸ், 11% வந்து இது வந்து 38, இது வந்து 22, இது வந்து 11. ஸோ அதோட டாப் 3 ஷேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதர்ஸ் வந்து 15. ஸோ டாப் 3 ஷேர் வந்து தே ஹவ் கிவன். இந்த இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, பேசிக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு பாய்லர் இருக்குது. பொதுவாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவைப்படுற கேபிட்டல் குட்ஸ் தான் இன்ஜினியரிங் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு மெஷினரி தேவை, பாய்லர் தேவை, டிரான்ஸ்ஃபார்மர் தேவை, லார்ஜ் ஃபியூசலேஜஸ் தேவை. இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல பெருசு பெருசாக, அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அண்ட் வி ஆர் ஆல்சோ ஹேவிங் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ். ஸோ பெல் இருக்குது. ஸோ தே ஆர் ஆல்சோ மேஜர் மேனுஃபேக்சரர் ஆஃப் இன்ஜினியரிங் குட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட். அக்ரிகல்ச்சரில் எப்படி ஃபார்மருக்கு எவ்வளோ லோன் போச்சுன்னு பார்த்தோம்ல, இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளோ லோன் போயிருக்கு அப்படிங்கிற டேட்டா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைடட் அ கிரெடிட் டு இண்டஸ்ட்ரீஸ். டோட்டல் கிரெடிட் வேல்யூ வந்து 2.5 lakh crore to 3.1 lakh crore. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சருக்கு வந்து இதை விட அதிகமாக 3.5 lakh crore பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு 3 lakh crore தான் லோன்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் கிரெடிட் டு இண்டஸ்ட்ரீஸ் போனது யார் அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா. ஓகே, followed by Gujarat and then Tamil Nadu. So Tamil Nadu வந்து 3rd place with respect to the total loans given to industries. ஓகே, அந்த வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரா, குஜராத் செகண்டு, தமிழ்நாடு 3rd, கர்நாடகா 4th. அமௌண்ட் ஆஃப் லோன் வந்து ஸ்டேட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் கம்பேரிசன் கொடுத்துக்கிட்டே வராங்க. கம்பேரிங் ஆல் தி இண்டிகேட்டர்ஸ் வித் தி அதர் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற சிலபஸில் இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நம்ம 3ஆவதா 2ஆவதா 1ஆவதா இதெல்லாம் ஒன் டைமாக இந்த ஒரு இடத்துல பார்த்து வச்சுட்டிங்கன்னா இது போதும் எக்கனாமிக்ஸ் டேட்டாக்கு, அவ்வளோதான். இதை தாண்டி எக்கனாமிக்ஸ் டேட்டா அப்படின்னு ஒன்று நம்ம படிக்க தேவையில்லை. இந்த ஒரு எக்கனாமிக் சர்வேயில் இருக்க டேட்டாவே போதுமானது. அடுத்து எஃப்டிஐ. தமிழ்நாடுவில் வந்து எஃப்டிஐ வந்து ஆல்மோஸ்ட் 6,000 crore வந்துட்டுருக்கு. 6,000 crore இன்க்ரீஸ் ஆகி இட் ஹஸ் ரீச் 28,000 crores. இந்தியா லெவலில் எஃப்டிஐயில் 6th இருக்கும். ஒரு காலத்தில் ஆக்சுவலி வி ஆர் செகண்ட், மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் இருந்தோம். செகண்டில் இருந்தது இப்போ 6th ஆயிருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்தில் தமிழ்நாடு வந்து எஃப்டிஐயில் 6th ஆயிருக்கு, குஜராத் செகண்ட் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் என்னங்கிறது நீங்களே வந்து இன்ஃபரன்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்வியஸ்லி மகாராஷ்டிரா இஸ் தி லார்ஜஸ்ட் ஸ்டேட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்ராக்டிங் எஃப்டிஐ, ஃபாலோட் பை குஜராத், கர்நாடகா, டெல்லி, தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து எங்கே போனாலும் பிரைம் மினிஸ்டர் எங்கே விசிட் பண்ணாலும் குஜராத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டரே குஜராத்தோட அம்பாசிடராக மாறிட்டதுனால ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கோயிங் டு குஜராத்ஸ். அதே மாதிரி வந்து நம்ம இப்போ எல்லா சிஎம்மும் ஃபாரின் போகிற கல்ச்சர் ஒன்று இருக்குது. சந்திரபாபு நாயுடு ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி அது சிஎம் வந்து ஃபாரினுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கிட்டு வர கல்ச்சர் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது சந்திரபாபு நாயுடு.
அப்புறம் மோடி குஜராத் சிஎம்மாக இருந்தப்போ அவர் பண்ணார். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் தே ஆர் டூயிங் இட். ரீசெண்டாக என்ன நடந்தது அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் நம்ம சிஎம் வந்து போயிட்டு கொண்டு வராரு, அங்கே சைன் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க இந்தியாவில் வந்து அப்ரூவல் ஆகணும்னா யார்கிட்ட போகணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போகணும். ஏன்பா அது இங்கே ஆரம்பிக்கிறதோட அங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் அப்ரூவல் வாங்குற டைமில் மாற்றிடுறாங்க. இதெல்லாம் உண்மை தான், நான் அரசியலாக எதுவுமே பேசலை. எக்கனாமிக்ஸை நான் 6 வருஷமாக எக்கனாமிக்ஸ் சர்வே படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ எக்கனாமிக்ஸ் ஜென்ரலாக பார்க்குறப்போ ஹிந்து பேப்பரில் நியூஸஸ்ஸு, ஆர்டிகல்ஸு, எடிட்டோரியல்ஸு இது எல்லாத்துலேயும் பார்க்குறப்போ இந்த ஒரு கான்ஸ்டன்ட் விஷயமாக இதை வந்து சொல்லிட்டு வருவாங்க. ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பீங் டைவர்ட்டட் டு ஒன் ஸ்டேட் அப்படின்னு. ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் பீங் பிரைம் மினிஸ்டர். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் தான் இதுக்கு வந்து சேஞ்ச் வரும். ஆனால் அது யார்? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் வந்து இட் இஸ் 28,000 இப்போ கரண்ட்டாக இருக்குது. இந்தியா லெவலில் ஷேர் கம்பேர் பண்ணும்போது குஜராத் இஸ் தி ஹையஸ்ட், ஃபாலோட் பை மகாராஷ்டிரா. ஸ்டேட் வைஸ் இது வந்து எஃப்டிஐயில் வந்து நம்ம வந்து 6th இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னதுன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் லோன்ஸ் கொடுக்கறதுல. ஸோ ஹை வேல்யூ லோன்ஸ் 10 crore மேலே லோன் வாங்கின, இப்போது ஒரு லோன் நீங்கள் போய் பேங்க்கில் வாங்குறீங்க, 5 லட்ச ரூபா லோன், 10 லட்ச ரூபா லோன், 20 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்களே, அப்படி 10 crore அமௌண்ட்டுக்கும் அதிகமான அமௌண்ட்டில் லோன் வாங்குறோம். 20 கோடி, 30 கோடி, 50 கோடி, 100 கோடி, 150 கோடி இப்படின்னு பெரிய பெரிய அமௌண்ட்டில் லோன் வாங்கின ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாடு தான் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. ஏன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் தானே 100 கோடி 50 கோடின்னு லோன் வாங்க முடியும். அந்த மாதிரி அதிகமான லோன் போனது வந்து தமிழ்நாட்டில் தான் போயிருக்கு. ஸோ அதான் வந்து ஸ்டேட் வைஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் எக்ஸீடிங் 10 crore. ஸோ இது வந்து ஒரு யூனிக் டேட்டா. டோட்டலாக வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகிற லோன் வந்து தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு, குஜராத் செகண்ட், மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு, குஜராத் செகண்ட் அண்ட் தமிழ்நாடு தேர்டுன்னு பார்த்தோம். இங்கே குஜராத் ஃபஸ்ட்டு, மகாராஷ்டிரா செகண்ட் அண்ட் தமிழ்நாடு தேர்டுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கும். சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இன்றைக்கே பார்க்குறப்போ உங்களுக்கு நிறைய டேட்டா மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் அப்சர்வ். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பார்த்தது தான் 35 lakh எம்எஸ்எம்இஸ்ன்னு. இந்த 35 lakh எம்எஸ்எம்இஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்கலாம், சர்வீசஸ்லையும் இருக்கலாம். இட் கேன் பி போத். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எத்தனை இருக்குது, சர்வீசஸில் எத்தனை இருக்குது, அதாவது மேனுஃபேக்சரிங்கில் எத்தனை இருக்குது, சர்வீசஸில் எத்தனை இருக்குது அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்ஸோடு பார்த்து பிடிக்கணும். நம்மளோட 35 lakh எம்எஸ்எம்இஸில் 10 லட்சம் எம்எஸ்எம்இ வந்து மேனுஃபேக்சரிங், 24 lakhs எங்கே இருக்குது? சர்வீசஸ் தான். ஸோ நம்மளோட எம்எஸ்எம்இஸில் அதிக எம்எஸ்எம்இஸ் எதில் இருக்குன்னா சர்வீசஸில் தான் இருக்குது. ஆப்வியஸ்லி சர்வீஸ் எக்கனாமி நம்ம. ஸோ அப்போ எம்எஸ்எம்இயில் இந்த 35 லட்சத்தை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்கள் 25-10 அப்படின்னு வச்சுக்கலாம். ரஃபாக ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆன்சர் ரைட்டிங்கில் அப்படி எழுதினா போதும். 25 lakhs, 35 lakhs, 10 lakhன்னு எழுதினா போதும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 35 lakh எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் கொஸ்டின் இன் ஆல் தி குரூப் ஒன்ஸ். நீங்கள் கடந்த 4 வருஷம் குரூப் 1 மெயின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு காமன் ஏரியான ஒரு சில ஏரியாஸ் இருக்குது எல்லா பேப்பர்லேயும். அதில் எம்எஸ்எம்இங்கிறது எல்லா வருஷமும் ஒரு கேள்வி வந்துடும். ஸோ அங்கெல்லாம் எழுதுகிறப்போ இந்த மாதிரி டேட்டா வந்து நம்ம டீட்டெயில்டாக போடலாம். ஸோ டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட்டட் வந்து எவ்வளோ இருக்குது? ஆல்மோஸ்ட் 2.5 crores இருக்குது இன் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து மைனிங். தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மினரல் ரிச் ஸ்டேட்ஸ் இன் தி கண்ட்ரி. மினரல்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸு. ஸோ மினரல்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வருஷம் நியூஸில் இருக்க மினரல் இது டங்ஸ்டன். டங்ஸ்டன் இஸ் இன் நியூஸ். அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அண்ட் இதை சார்ந்த விஷயங்களை நல்லபடியாக படிச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ். அதுக்கப்புறமா ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, ரெண்டாவது எங்கே அனௌன்ஸ் பண்ணாங்க? நான் கேட்கல. காசிமேடா, காசம்பட்டி எங்கே இருக்குது? திண்டுக்கல். ஓகே, அதை நான் படிக்கணும்னு இருந்தால் மறந்துட்டேன். ஸோ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பற்றி படிங்க, பயோடைவர்சிட்டி ஆக்ட் பற்றி படிங்க. அரிட்டாப்பட்டியோடைய ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் படிக்கணும். ஏன்னா அதில் ஹிஸ்டாரிக்கல் ஜெயின் கேவ்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணணும். அண்ட் அதை தாண்டி டங்ஸ்டனில் என்னென்ன ஓர்ஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். ஸோ தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் தி மினரல் ரிச் ஸ்டேட்ஸ் வித் டைவர்ஸ் ஜியோலாஜிக்கல் ராக் ஃபார்மேஷன். லைம்ஸ்டோன், லிக்னைட், மேக்னசைட், வெர்மிகுலைட், பாக்சைட், அயன், இந்த மாதிரி பல மினரல்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லேயும் முக்கியமான மினரல்ஸ் இருக்குது. லைக் கிராஃபைட், மாலப்டினம், பிளாட்டினம் குரூப். இது எல்லாமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி படிங்க ஆக்சுவலி. ஏன்னா கடந்த 4 வருஷமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிக்கடி பேசுகிற விஷயம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று ஃப்யூச்சர் எக்கனாமிக் பொட்டன்ஷியல், ரெண்டாவது அதோடைய ரேர் அக்கரன்சஸ். அது ஈஸியாக கிடைக்காம சப்ளை செயினில்
ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கிடைக்கவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். ஆனால் அதுதான் ஃப்யூச்சருக்கும் தேவை. இந்த 2 க்ரைட்டீரியாவும் சால்வ் பண்ணுற மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி மினரல்ஸில் இப்போது ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற மினரல்ஸ்னால் எது? லித்தியம் பேட்டரி பண்ணணும்னா லித்தியம் தேவை, கொபால்ட் தேவை, நிக்கில் தேவை. இது 3மே பேட்டரி பண்ணணும்னா தேவை. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் பேட்டரி வேணும். அதே மாதிரி வந்து அடுத்து வந்து இஃப் யூ வாண்ட் டு மேக் அ சோலார் பேனல் யூ நீட் அது ரிலேட்டட் மினரல்ஸ். சோலார் பேனல் பண்ணோன்னா அதுக்கு என்ன மினரல்ஸ் வேணும்? ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு சொல்கிறோம். அதில் தமிழ்நாட்டில் எதாவது இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தேன். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நேச்சுரலி அவைலபிள் இன் தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வி கேன் சி. மைனர் மினரல்ஸ்லையும் நம்ம வந்து பிளாக் கிரானைட், ரஃப் ஸ்டோன், கிளே, ஜிப்சம் இந்த மாதிரி பல வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபேக்சுவலான ஒரு ஸ்லைடு. நீங்கள் வீட்டுக்கு போய் படிங்க. எந்தெந்த மினரல் தமிழ்நாட்டில் இருக்குது, அதில் கிரிட்டிக்கல் மினரல்ஸில் மொத்தம் ஒரு 28 கிரிட்டிக்கல் மினரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்களே, அந்த 28ல் தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி தான் நான் படித்து வச்சிடணும். ஸோ ரெவன்யூ ஜென்ரேட்டட் ஃப்ரம் மினரல்ஸ் வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் இன் தி லாஸ்ட் 5 years அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ புரியுதா? ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி சாப்டர். கன்க்ளூஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் growth story to be sustainable in the long term with the aging population, தமிழ்நாடு வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்டை கேட்ச் பண்ணணும். என்னென்னா டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு வந்து ஒரு அடுத்து 25 வருஷம் தான், 2050 வரைக்கும் தான் இருக்கும். 2050க்கு அப்புறமா இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் எல்லாம் என்னவாக போகிறோம்? கிழவியாக மாற போகிறோம். நம்ம எல்லாருமே 2060ல் என்னவாக இருக்க போகிறோம்? கிழவியாக தானே இருப்போம். இது வந்து ரெஸ்பெக்டபிள் வேர்ட்ஸ் தான், கிழவிங்கிறது. சரியா? ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ஏஜில் தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் எல்லாமே ஓல்டேஜாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது யூத்தாக இருக்கிறப்போவே அந்த டெமோகிராஃபியோடைய பொட்டன்ஷியலை அந்த எக்கானமி பயன்படுத்திக்கிட்டால் தான் அந்த எக்கானமி டெவலப்டு நாடாக மாறும். ஸோ யார் வந்து டெவலப்டு நாடாக மாற முடியும்? எல்லா நாடுக்கும் அவங்கவுங்களுடைய டெமோகிராஃபிக் எவல்யூஷனில் ஒரு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஸ்டேஜ் வரும். அந்த டிவிடெண்ட் ஸ்டேஜில் அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்ட்டை ஃபுல்லஸ்ட்டாக யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் செக்டர் க்ரோத் அப்போ கொண்டு வந்த நாடுகள் தான் டெவலப்டு நாடாக மாறி இருக்காங்க. இதுதான் ஹிஸ்ட்ரி சொல்லுது, இன்றைக்கி இருக்கிற டெவலப்டு நாடுகளுடைய வரலாறு. ஸோ அப்போது நமக்கு டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஸ்டேஜ் வந்து 2000லேருந்து 2050 இந்த 50 வருஷம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பாதியை முடிஞ்சிச்சு, மிச்ச பாதி தான் இருக்குது. இந்த பாதிக்குள்ளே நம்ம எவ்வளோ இதை யூஸ் பண்ணிக்கிறோமோ அதுதான் இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் ஸ்டாக்னேஷன் தான், அதுக்கு மேலே வளர முடியாது ஆக்சுவலாக. பட் அது வளர்ச்சி அடைகிறதுக்குள்ளே நமக்கு 1000 தடை இருக்குது அப்படிங்கிறது தான் எக்கனாமிக் சர்வேல பேசியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வே அது போன மாதம் நடத்துகிறப்போ டிஸ்கஸ் பண்ணது. அதில் கடைசி சாப்டரில் நான் என் சேனலில் தான் வீடியோ போட்டிருக்கேன். நானும் பிரைம் மினிஸ்டரும் ஒரு தம்ப்நெயில் வச்சு போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்களா? வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் இன் பிகமிங் விக்சித் பாரத். விக்சித் பாரத்தில் நம்ம ஆறதுக்கு என்னென்னலாம் தடைகள் அப்படிங்கிறது தான் அந்த சாப்டர். ஸோ அந்த சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக யூ வில் கெட் an ஐடியா. 2047 விக்சித் பாரத் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது. நமக்கு இருக்க ஒரு மெயின் சேலஞ்ச் எடுத்து பார்த்தா கிளைமேட் சேஞ்சு. இப்போ அமெரிக்கா, ஜப்பான், யூகேலாம் டெவலப்ட் ஆகிறப்போ கிளைமேட் சேஞ்செல்லாம் இல்லை. இஷ்டத்துக்கு இண்டஸ்ட்ரீஸ் வச்சு இஷ்டத்துக்கு பொல்யூட் பண்ணி டெவலப் ஆகிட்டாங்க. பட் நமக்கு எமிஷன் பண்ணக்கூடாது, பொல்யூட் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற தடைகள் இருக்குது. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் நமக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனாக இப்போ இருக்குது, ஃப்ரீயாக பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் வந்து அந்த எக்கனாமிக் சர்வேலே பேசியிருப்பாங்க. அதை தான் நான் என் சேனலில் கடைசி வீடியோவாக போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதான் இங்கேயும் சொல்ல வராங்க, இந்த ஏஜிங் பாப்புலேஷன் லாங் டேர்மில் வரதுக்குள்ளே நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ செக்டர் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம கொண்டு வரணும். எந்தெந்த செக்டர்லலாம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அதில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம பிளானை கொண்டு வரணும். அதே மாதிரி எதுலலாம் நம்ம இல்லையோ அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கும் ஒரு பிளானை கொண்டு வரணும். இப்படி செக்டர் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த செக்டருக்கு ஏற்ற மாதிரி பிளான்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். செக்டர்ஸ் விச் ஆர் க்ரோயிங் அட் அ லெஸர் ரேட் ரிக்வயர் ஸ்பெஷல் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ். செக்டரில் ஆல்ரெடி நம்ம வளர்ந்துருக்கிறத நம்ம இன்னும் லீடராக போகணும். ஓகே, எம்பசிஸ் ஆட் டு பி ஆன் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் மோர் வேல்யூ அடிஷன். ஸோ ஒரே ஒரு பர்டிகுலர் கூடில் மட்டும் டிபெண்ட் ஆகாமல் டைவர்சிஃபைடாக நம்ம வந்து டிபெண்டாக இருக்கணும். ஸோ ஒரு சைடில் இனோவேஷன் வரணும், இன்னொரு சைடில் எம்ப்ளாய்மெண்ட்டும் வரணும். ஒரு சைடில் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சர் எக்கனாமிக்கு தேவைப்படுற முக்கியமான செக்டர்ஸில் க்ரோத்தை கொண்டு வரணுங்கிறதுக்கு பிளான் பண்ணோம். இன்னொரு சைடில் நம்ம எதை பிளான் பண்ணோம் அப்படின்னா எந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இட் ஷுட் பி போத் இனோவேஷன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக். அட் தி சேம் டைம் இட் ஷுட் ஆல்சோ பி எம்ப்ளாய்மெண்ட் இன்டென்சிவ். ஸோ எக்ஸ்பேண்ட் மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டாவும் அந்த செக்டர் இருக்கணும். அந்த மாதிரி செக்டர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதில் ஐடென்டிஃபை பண்ண செக்டர்ஸ் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெனியூபிள் எனர்ஜி. இப்போ ரெனியூபிள் எனர்ஜி ஃபியூச்சருக்கு தேவை. அண்ட் அதில் நம்ம பூஸ்ட் பண்ணோம். சோலார் பேனல்ஸ் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அங்கே வேலை வாய்ப்பும் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போகணும். இ வெஹிக்கிள்ஸ்
அப்படிங்கிற அந்த ஒரு செக்டருக்கு போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டும் வரும், ஃபியூச்சர் எக்கனாமியும் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ், ஃபியூச்சர் அது எலக்ட்ரானிக்ஸ் தான், கரண்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் தான், ஃபியூச்சர் எலக்ட்ரானிக்ஸ் தான், அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா ரெண்டுமே எக்கனாமி வளரும், எம்ப்ளாய்மெண்ட்டும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போகணும். However, these words must be scaled up with the workforce participation and increase the labor productivity. ஸோ நிறைய workforce participation அதிகப்படுத்தணும், லேபர் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும். லேபர் ப்ரொடக்டிவிட்டி அதிகப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கில்லிங் பண்ணணும். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் பேக்வர்ட் ரீஜன்ஸ் மஸ்ட் பி கொண்டு வரணும். எல்லா இண்டஸ்ட்ரீஸும் திரும்ப சென்னையிலே ஆரம்பிக்கிறதுக்கு வேலை செகண்ட் டயர் தேர்ட் டயர் சிட்டிஸ்க்கு போயிட்டு அந்த ரீஜன்ஸ்லையும் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் கொண்டு வரும்போது தான் வரணும். அண்ட் சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கவர்மெண்ட் நீட்ஸ் டு இன்வெஸ்ட் சப்ஸ்டான்ஷியலி இன் கிரியேட்டிங் லார்ஜ் ஸ்கேல் லேண்ட் பேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும்? லேண்ட் வேணும். ஸோ லேண்ட் பேங்க்னா என்ன அப்படின்னா காலி நிலங்கள், த எம்டி லேண்ட்ஸ் வேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கேன் பி அட்ராக்டட். அந்த மாதிரி லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக டெசிக்னேட் பண்ணணும். டெசிக்னேட் பண்ணி அங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு கொடுத்தா தான் அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வரும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறது. இன் ஆர்டர் டு ரேபிட்லி இன்க்ரீஸ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் of the state, innovative business models such as plug and play facilities must be brought in. அதான் plug and play. What is plug and play அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் தான். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் என்ன பார்க்குறோம்? ஒரு தனியான ஒரு ஏரியாவை பாக்ஸ் போட்டு இங்கே பிளாட்டாக போட்டு வச்சுருவாங்க. ரியல் எஸ்டேட் தான், இட்ஸ் நத்திங் பட் ரியல் எஸ்டேட் பிளாட்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ எப்படி பிளாட்டாக போட்டு இங்கே வீடு வாங்க அருகாமையில் சென்னைக்கு டெய்லி ஹிந்து பேப்பரை திறந்தாலே எவனாவது ஒருத்தன் பில்டிங் கட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் பிளாட்ஸை எடுத்துகிட்டு பிளாட்டாக போட்டு இங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மி, இங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, இந்த மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி இங்கே இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா இங்கே எலக்ட்ரிசிட்டி கம்மி ரேட்டு, இங்கே தண்ணி கனெக்ஷன் உங்களுக்கு 24/7 கிடைக்கும், இன்டர்நெட் ஹை ஸ்பீடில் கிடைக்கும். இது எல்லாமே ரெடியாக அங்கே இருக்கும். அதே மாதிரி ப்ரீ அப்ரூவ்டுனா என்னதுன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கான கிளியரன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அந்த நிலத்துக்கு வாங்கியிருப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீ ப்ளக் பண்ணி ப்ளே பண்ணு. ப்ளக் அண்ட் ப்ளேனா என்ன? நீங்கள் ஜாய்ஸ்டிக் எடுத்துகிட்டு கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணி கேம் விளையாட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் மவுஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ நான் ஒரு மவுஸ் இந்த டிவியோட கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மவுஸோட யூஎஸ்பியை பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டா நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல. நான் உட்காந்து இன்ஸ்டால்லாம் பண்ண தேவையில்ல எதுவுமே. ஸோ இதுதான் ப்ளக் அண்ட் ப்ளே. நீ எதுவும் அப்ரூவலாம் வாங்க தேவையில்ல, ஜஸ்ட் கம் அண்ட் ப்ளக் அண்ட் ப்ளே. இதான் ப்ளக் அண்ட் ப்ளே மாடல். ப்ளக் அண்ட் ப்ளே இஸ் அசோசியேட்டட் வித் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் மஸ்ட் பி எஸ்டாப்ளிஷ் இன் சூட்டபிள் லொகேஷன். ஸோ டவுன்ஷிப்பும் திரும்ப அதே தான். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனு எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஓகே, பேர் தான் வேறு. அப்படி டெவலப் ஆனது தான் இப்போ சென்னை அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அப்புறம் ஓஎம்ஆர் அப்படிங்கிற ஐடி ஜோன், சிப்காட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் லெட் டு தி இண்டஸ்ட்ரியலைசேஷன். அண்ட் லாஸ்ட் சாப்டர் சர்வீசஸ் முடிச்சிடலாம். இன்றைக்கி டார்கெட் இதுதான். நான் சொல்கிறேன் 7:45 தான் நான் சொல்லியிருக்கேன், சரியா? அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்ஃப்ளேஷனில் +2 இருக்குல்ல, அந்த மாதிரி தான் 8 வரைக்கும் +−15 minutes. -15 ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ ப்ளஸ் ஓகே, இது இப்போது நான் நினச்ச மாதிரி 8 hours வீடியோவாக தான் போகுது. நான் வச்ச சர்வேல நான் 4 ஊருக்கும் போய் சர்வே கேட்டுட்டு இருந்தேன். என்ன கேட்டேன்னா, எத்தனை ஹவர்ஸ் வீடியோ போடுறது அப்படின்னு. டிஎன்பிஎஸ்சி போயிட்டு வந்தால நிறைய ஊரில் விஜயம் பண்ணிட்டு வந்தேன். அதில் கேட்டதில் 6 hours தான் எல்லோரும் சொன்னாங்க. 6 hours வைக்கிங்க சார் அப்படின்னு. பட் என் மைண்டில் இருந்தது 8 தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக 8 தான் ஆகுது. இன்றைக்கி 4 ஆகிருக்குன்னா நாளைக்கும் 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் சர்வீசஸில் வில் ஸ்டார்ட் வித் தி India, again, Tamil Nadu is a service economy. As one of the most urbanized states in India, Tamil Nadu's rapid urbanization drives the need for infrastructure services, transportation, housing. YouTube correct-ஆ போயிட்டு இருக்கா? India, again, Tamil Nadu is a service economy. சரி. டுடே எக்கனாமிக் சர்வே கதற அட போகுதா? ஓமே, சரி, ஓகே. அலருது எக்கனாமிக் சர்வே இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா. தமிழ்நாடு வந்து செகண்ட் அர்பனைஸ்டு ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ரேபிட் அர்பனைசேஷன் டிரைவ்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீசஸ் இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுசிங், சானிடேஷன் அண்ட் யூட்டிலிட்டிஸ். அர்பனைசேஷன் அதிகமாகிறது தான் சர்வீசஸ்க்கான டிமாண்டை வந்து அதிகப்படுத்துது. நிறைய அர்பன் ஏரியா வளர்றப்போ தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிகமாகுது, ஹவுசிங் அதிகமாகுது, என்டர்டெயின்மெண்ட்டு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஹோட்டலு, சர்வீசஸ் பூம் ஆகுது. ஸோ அர்பன் ஏரியாஸ் ஆர் ஹப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அலாங் வித் தட் நம்ம வந்து ஐடிலையும் ஒரு மேஜர் பிளேயராக இருக்கும், சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ்லையும். In 2023-24, the services accounted for 13 lakh crore in current prices and 53% of state GDP. State oda GDP la கிட்டத்தட்ட 53% வந்து services தான். So 13, 33, 53 இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So Tamil Nadu is home approximately to 24 lakh service oriented MSME. இது ஆல்ரெடி பார்த்தோம். 25 lakh, 10 lakh அப்படின்னு தான் நம்ம 35 lakhs பிரிக்கிறோம். Periodic labor force survey படி 54% of total workforce in urban area. Actually டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் இல்லை, அர்பன் ஏரியாவில் இருக்கிற டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ். அர்பன் ஏரியாவில் இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸில் 54% வந்து சர்வீசஸில் தான் இருக்காங்க. ஆல் இண்டியா லெவலில் அர்பன் ஏரியாவில் வந்து சர்வீஸ் செக்டர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 28% தான். ஆனால் தமிழ்நாடோட வேல்யூ என்னதுன்னா 54% ஆஃப் தி அர்பன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து சர்வீசஸில் தான் இருக்காங்க. ஸோ இந்த 54% ஆஃப் தி அர்பன் ஒர்க்ஸில் ஹையஸ்ட் வேல்யூ வந்து ட்ரேடு தான். ட்ரேட் அண்ட் ரிப்பேர் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள்ஸ். ட்ரேட் அண்ட் மோட்டர் வெஹிக்கிள்ஸ் சார்ந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டட் விஷயங்கள். ட்ரேட்னா கடை வச்சு நடத்துறது. வாட் இஸ் ட்ரேட்? பொருளை வாங்கி விற்கிறது, கம்மி விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்று லாபம் பார்க்குறது தான் ட்ரேடு. ஸோ இந்த ட்ரேடில் வந்து கடை வச்சு நடத்துறது தான் இங்கே ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் வந்து ஹையஸ்ட் பர்சன்டேஜில் நம்ம இருக்கோம். சர்வீசஸில் ஹையஸ்ட் ஷேர் வந்து தமிழ்நாட்டில் அதுதான். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் கம்யூனிகேஷன், அப்புறம் எஜுகேஷன், அப்புறம் அகாமடேஷன் அண்ட் ஃபுட்டு. இப்போ கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமிங்கிறது அந்த 5%குள்ளே வரும், எஜுகேஷன் சர்வீஸ். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 16% வந்து ட்ரேடு தான் வந்து ஹையஸ்ட் ஷேர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாப் வேல்யூ மட்டும் நோட் பண்ணிக்கிட்டால் போதும், மிச்சதெல்லாம் நீங்கள் ஸ்லைட்ஸில் பாருங்கள். வித் அ பாப்புலேஷன் ஆஃப் 8.3 crore, இன்னும் அது அஃபிஷியல் நம்பர் இல்லை, இன்னும் வந்து நமக்கு சென்சஸ் நடந்தால் தான் நமக்கு அஃபிஷியல் நம்பர் கிடைக்கும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அடுத்து வந்து இப்போ எடுத்தோடனே டிரான்ஸ்போர்ட். இப்போ நம்ம ஒரு சர்வீஸாக எடுத்து பார்க்க போகிறோம். சர்வீசஸில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ரோட்வேஸ். ஸோ ரோட்வேஸில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து தே ரிலே ஆன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறது யாருன்னா ஸ்டேட் பப்ளிக் கார்பரேஷன். ஸோ அதாவது ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், நம்மளுடைய மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங், நம்ம தமிழ்நாட்டுடைய SCTCலாம் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் எத்தனை பஸ்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டாலாம் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேணாம், சும்மா பாருங்கள். மொத்தம் 20,000 பஸ்ஸஸ் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா 20,000 பஸ்ஸஸ். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் வேஸ், எக்கனாமிக் காரிடார்ஸ், இதெல்லாம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் நிறைய வந்ததுனால ட்ராவல் டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஜிட்டைசேஷன் ஆஃப் டால் கேட் எல்லாமே வந்து நம்ம ஃபாஸ்டாக் வந்து டிஜிட்டைஸ் பண்ணதுனால அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ கவர்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கான டிமாண்ட், ஏன்னா அர்பனைசேஷன் அதிகமாகுது, ஸோ டிரான்ஸ்போர்ட்டுக்கான டிமாண்ட் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அடிஷ்னல் பஸ்ஸஸ் வந்து நிறைய வாங்கியிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ இந்த டேட்டாலாம் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, சும்மா மட்டும் பாருங்கள், சரியா? கவர்மெண்ட் ஹஸ் பிளான் டு இன்ட்ரடியூஸ் 8,000 நியூ பஸ்ஸஸ் அண்ட் ஹஸ் பிளேஸ் ஆர்டர் ஃபார் another 8,000 பஸ்ஸஸ் வித் ஃபினான்ஷியல் சப்போர்ட். ஸோ நம்ம பஸ் வாங்குறதுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் யார் கொடுக்குறாங்கிற ஒரு டேட்டா இங்கே கொடுக்குறாங்க. ஒன்று வந்து வேர்ல்ட் பேங்க், இன்னொன்று வந்து KfWனா வந்து ஜெர்மனியுடைய இந்த மாதிரி ஃபைனான்சிங். இப்போ ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குங்கிறது ஜப்பானோடதுங்கிற மாதிரி, ஜிகா அப்படின்னு ஜப்பான் இருக்குல்ல, அந்த மாதிரி KfWங்கிறது வந்து ஜெர்மனியோடைய மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து MTC. ஸோ 625 மோர் பஸ்ஸஸ் வந்து இந்த ஃப்ளீட்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 8,000 பஸ்ஸஸ் புதுசாக வாங்குறதுல 600 பஸ் 625 பஸ்ஸஸ் வந்து எலக்ட்ரானிக் பஸ்ஸஸாக கொண்டு வர போகிறோம். எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் அடாப்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் வேர்ல்ட் பேங்க் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்னா, வேர்ல்ட் பேங்க் பற்றி ஒரு கேள்வி வந்தாலோ இல்லை இன் ஜென்ரல் வந்து நம்ம எப்படி நோட் பண்ணலாம்னா, என்வாரன்மெண்ட் ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் வந்தாலும் வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட்ல பஸ்ஸஸ் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து வி கேன் திங்க் ஹியர். ஓகே, ஸோ எத்தனை டீசல் பஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்குது, சும்மா நீங்கள் அது வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 625 மோர் பஸ்ஸஸ் ஆர் கோயிங் டு கம். இப்போ பஸ்லேயும் ஏதோ ஒரு பஸ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எல்லா ஊர்லேயும் போயிட்டுருக்கு.
ஸோ நம்பர் ஆஃப் டெய்லி ரைடர்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா has steadily rebounded reaching all time high of 176 லேக்குங்கிறது வந்து 1.7 crore. டெய்லி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1.7 crore மக்கள் வந்து பஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் இருக்கிற 8 கோடி பாப்புலேஷனில் 1.7 crore பாப்புலேஷன் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான டேட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட், ரோட்வேஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற கூட்ஸோடைய ஷேர் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, பட் ஷேர் வந்து பாருங்கள். ஸோ வித்தின் ஸ்டேட்டுக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிற கூட்ஸ் தான் ஹையஸ்ட்டு. அப்புறமா எல்லோங்கிறது வந்து தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறது, கிரேங்கிறது வெளியேருந்து உள்ளே வருது. தமிழ்நாட்டிலேருந்து வெளியே போகிறது செகண்ட் ஷேரு, வெளியே இருந்து உள்ளே வர்றது தேர்ட் ஷேர். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸில் 20 லட்சம் கோடி ஒர்த் ஆஃப் கூட்ஸ் வந்து இட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் வித்தின் தமிழ்நாடு. அதில் 15 லட்சம் கோடி வந்து வெளியே போகுது, 15.3 lakh crore வந்து உள்ளே வருது. ஸோ 14. ஸோ திஸ் இஸ் தி ஷேர் அண்ட் இட் ஹஸ் பின் கன்சிஸ்டன்ட்லி இன்க்ரீசிங். ஸோ மோர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ், மோர் டெவலப்பிங் தி எக்கனாமிஸ் பிகமிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வந்து ஸ்டெடியாக வந்து இட் இஸ் பீங் எக்ஸ்பேண்டிங் ஓவர் தி இயர்ஸ். நம்ம சின்னதாக ஒரே ஒரு காரிடார்லேருந்து ஆரம்பித்து இப்போ ஃபேஸ் 2ல் 5 காரிடார் வரைக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரம் 45 கிலோமீட்டர் இன் 2019 இப்போ வந்து நெட்வொர்க் ஹஸ் எக்ஸ்பேண்டட் டு 54 கிலோமீட்டர்ஸ் அடிஷ்னல் காரிடார்ஸ். ஃபேஸ் 2ல் ஒரு 118 கிலோமீட்டர் லான்ச் பண்ணுறோம். ஃபேஸ் 2 இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட். இந்த ஃபேஸ் 2 தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்னொரு 4-5 வருஷம் ஆகும் முடியறதுக்கு. அது வரைக்கும் இன்கன்வீனியன்ஸ் டுடே தான், ஃபார் பெட்டர் டுமாரோ. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். ஆக்சுவலி அது வந்து ஒரு சைட்லேருந்து பார்த்தா உண்மையாக அது உண்மை தான். ஏன்னா அண்ணா நகர் வந்து இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் டுமாரோ இருக்கிறப்போ நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த செகண்ட் அவென்யூ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பட் இங்கே மெட்ரோ வந்த பிறகு, ஏன்னா நான் 14லேருந்து இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேங்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு மெட்ரோ, இப்போ கரண்ட்டாக இருக்க மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தேன். அவ்வளோ கடுப்பாக இருக்கும். அண்ணா நகரே அசிங்கமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோலாம் வந்த பிறகு டிரான்ஸ்போர்ட்டும் சூப்பர் ஆயிடுச்சு, அண்ணா நகரும் சூப்பராக இருக்குது. ஸோ அப்போது சென்னை ஃபுல்லாக மெட்ரோ வரும்போது நிச்சயமாக வந்து பயங்கரமான ஒரு கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும். அண்ட் டெல்லி மெட்ரோலாம் பார்த்து வந்த பிறகு மெட்ரோ வந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சூப்பராக இருக்குங்கிறது தான் ஐ ஹவ் ரியலைஸ்ட். ஸோ அதனால் நம்ம இன்கன்வீனியன்ஸ் அண்டர்கோ தான் பண்ணி ஆகணும். ஃபேஸ் 2ல் வருது. ஃபேஸ் 2ல் வந்து 2 எக்ஸ்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு தான். கோயம்பேடுலேருந்து ஆவடி வரைக்கும் ஒரு ரூட் வந்து இப்போது எக்ஸ்டென்ஷனுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. கோயம்பேடு மெட்ரோலேருந்து ஆவடிக்கு ஒரு ரூட்டு, அப்புறமா வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, கிளாம்பாக்கம்ல ஏன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டதுனால அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து இன்னொரு பிளான் இருக்குது. ஏர்போர்ட் வந்துச்சுன்னா கிளாம்பாக்கம் டு பரந்தூர் வரைக்கும் கூட அது எக்ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போசல் கொடுத்துருக்கிறது எதுக்கு, மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் வந்து கேட்டிருக்காங்க நம்ம மெட்ரோ வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி கோயம்புத்தூருக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இது வந்து மெட்ரோவில் வந்து இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் பற்றி படிக்கலாம். வாட் இஸ் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன்? அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஷேர் வச்சு நடத்துகிற ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து ஏர்வேஸ். இந்தியாஸ் டொமஸ்டிக் ஏவியேஷன் இஸ் 3rd largest இன் தி வேர்ல்டு. டொமஸ்டிக் ஏவியேஷன் என்ன, வித்தின் கண்ட்ரி ஃப்ளைட்டில் போகிறதுல வேர்ல்டுலேயே நம்ம தான் 3rd largest. அப்போ ஃபஸ்ட்டு 2 யார் இருக்கானா, யூஎஸ்ஏ அண்ட் சைனா. ஆப்வியஸ்லி நம்ம 3rd largest இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டொமஸ்டிக் ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ டோட்டலாக 37 crore பேசஞ்சர்ஸ் வந்து இந்தியன் ஏர்போர்ட்ஸில் போகிறாங்க. இது ஜென்ரல் டேட்டா தான். பட் 3rd largest இந்தியன் ஏர்வேஸ் இஸ் 3rd largest அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அண்ட் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுவே ஒரு பிலிம்ஸ் கொஸ்டின் நினைக்கிறேன். எத்தனை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்குங்கிறதே ஒரு வாட்டி பிலிம்ஸ் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அண்ட் 2 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து வி ஆர் ஹேவிங் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஏர் டிராஃபிக். ஸோ ஏர் டிராஃபிக்கில் பேசஞ்சர், அந்த ரெட் லைனுங்கிறது பேசஞ்சர்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி பேசஞ்சர்ஸ், நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் வந்து போனது பேண்டமிக்கில் குறைஞ்சிது, திரும்ப அது ரீபவுண்ட் ஆயிடுச்சு. ப்ரீ பேண்டமிக் லெவல் வந்து 28 crore, ஆனால் 27 crore வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் ப்ரீ பேண்டமிக் லெவலில் டச் பண்ணல, பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் இட் ஹஸ் ரெக்கவர்ட். ஆனால் கார்கோ பார்த்தீங்கன்னா பெருசாக குறையவே இல்லை. நம்ம என்ன தான் கொரோனாவில் லாக்டவுன் போட்டாலும் கார்கோவோட டிரான்ஸ்போர்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தோம். அதனால் கார்கோ ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது தமிழ்நாடுடைய அந்த ஏர்போர்ட்ஸுக்கு மட்டும் இருக்கிற டேட்டா. ரெவென்யூ ஃப்ரம் ஏர்போர்ட்ஸும் வந்து இப்போ கொரோனாவில் குறைஞ்சது, திரும்ப ஏறிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ அப்வர்ட் ட்ரெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து போர்ட்ஸ், வாட்டர்வேஸ் அண்ட் ஷிப்பிங். தமிழ்நாட்டில் வந்து 3 மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. காமராஜர் போர்ட் இன் எண்ணூர், விஓசி போர்ட் இன் டியூட்டிகோரின், சென்னை போர்ட் 3 இருக்குது மொத்தம். ஸோ இதில் வந்து தீஸ் மேஜர் போர்ட்ஸ் ஹேண்டில் வெரைட்டி ஆஃப் கார்கோ.
ஸோ மெயின் கார்கோ வந்து நம்மளுடைய போர்ட்ஸ்லேருந்து எது போகுது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோலியம், ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ். ஸோ பெட்ரோலியம், ஆயில் அண்ட் லூப்ரிகன்ஸ் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து இம்போர்ட் சைட்லேயும் இருக்கும், எக்ஸ்போர்ட் சைட்லேயும் இருக்கும். இம்போர்ட்டில் க்ரூட் ஆயில் வந்து இம்போர்ட்டில் இருக்குது. எக்ஸ்போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பெட்ரோல், டீசல் அப்படிங்கிற ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ். ஏன்னா நம்மக்கிட்ட ரிஃபைனரிஸ் நிறையா இருக்குல்ல. we are having a lot of refineries of Indian oil, பாரத் பெட்ரோலியம், இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ரிஃபைனரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எல்பிஜி, நெக்ஸ்ட்டு கோல், ஃபெர்டிலைசர்ஸ், கிரானைட், ஸ்டீல்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மேஜர் ஐட்டம்ஸ். அண்ட் சென்னை போர்ட்ஸ் இஸ் ஸ்பெஷலைஸ்டு போர்ட்ஸ் ஃபார் ஆட்டோமொபைல். ஒரு போர்ட் வந்து ஒரு சில கூட்ஸுக்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கும். அதில் சென்னை போர்ட் வந்து ஸ்பெஷலைஸ் ஆனது ஆட்டோமொபைல்ஸ்க்கு. இந்தியாவிலே வந்து ஆட்டோமொபைல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது சென்னை போர்ட்டில் தான். ஸோ டோட்டல் கார்கோ ஹேண்டில்டு வந்து தமிழ்நாடு போர்ட்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 138,000 மில்லியன் டன்ஸில் டோட்டல் வேல்யூவில் இருக்குது. அண்ட் இட் இஸ் இன்க்ரீஸிங் ஆல்மோஸ்ட். இந்த டேட்டாவில் எதை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 போர்ட்டில் எது வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். நீங்கள் பார்க்காதீங்க, அது ஜஸ்ட் சே. ஸோ ஹையஸ்ட் கார்கோ ஹேண்டில்டு வந்து சென்னை போர்ட்டு தான். ஸோ சென்னை போர்ட் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட் கார்கோ ஹேண்டில்ட் ஆஃப் 52 metric tons, million metric tons, followed by காமராஜர் போர்ட் ஆஃப் எண்ணூர். அப்புறமா தான் வந்து விஓசி போர்ட், விஓ சிதம்பரம் போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கார்கோ ஹேண்டில்டு அப்படிங்கிற இந்த டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். வெசல் சென்டர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஜஸ்ட் கார்கோ ஹேண்டில்டு மட்டும் பாருங்கள். ஓகே. ஸோ ஹையஸ்ட் கார்கோ இஸ் ஆப்வியஸ்லி சென்னை போர்ட், அப்புறமா காமராஜர் போர்ட், நாட் தூத்துக்குடி போர்ட். அடுத்து ஒரு டேட்டா என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வெஹிக்கிள்ஸ் பற்றின டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள்ஸில் வந்து சும்மா இது மட்டும் அப்சர்வ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட்டிங் வெஹிக்கிள்ஸ் அண்ட் நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு 2 டைப்பாக வச்சுருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ்னால் வந்து இந்த கார்கோ, ட்ரக்கு, லாரி இந்த மாதிரியான விஷயங்கள். நான் டிரான்ஸ்போர்ட்னால் நம்ம பர்சனல் யூஸ்க்கு வச்சுருக்கிற வெஹிக்கிள்ஸ். ஸோ அதில் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து கம்மி தான், நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகம். ஸோ டோட்டல் வெஹிக்கிள்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 lakh வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதில் நான் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகம். ஸோ டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோட ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளோட ஸ்ப்ளிட்டப்பில் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான். கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து 3 வீலர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அதர்ஸ், அப்புறம் தான். ஸோ அதர்ஸ் இஸ் இல்லை, மிச்சம் எல்லா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இருக்குது. மேஜர் ஷேராக இருக்கிறது கூட்ஸ் வெஹிக்கிள் அண்ட் 3 வீலர்ஸ் தான். சும்மா ஒரு அப்சர்வேஷன்ஸ்க்கு மட்டும் வச்சுக்கோங்க. பர்சனல் வெஹிக்கிள்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட்டாக இருக்க போகிறது 2 வீலர்ஸ் தான், பைக்கு தான் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. மொத்தம் 15 லட்சம் பைக் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்குது. ஃபாலோட் பை தட் கார், 2.5 lakh கார்ஸ் இருக்குது. அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் டிராக்டர்ஸ், அக்ரிகல்ச்சரல் டிராக்டர்ஸ். ஸோ 2 வீலர்ஸ் தான் வந்து 15 லட்சம் கிட்ட இருக்குது. 14.5 lakhs இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். IT and IT-enabled services played a crucial role in maintaining balance of trade. நம்ம தமிழ்நாடுடைய பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடில் இந்த ஐடி சர்வீசஸ் வந்து ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. தமிழ்நாடு ரேங்க் 4th in the சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் கர்நாடகா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, அப்புறம் தமிழ்நாடு இருக்குது. ஆக்சுவலி வந்து சாஃப்ட்வேரில் வந்து 3rd இருந்துச்சு. இப்போது ஹைதராபாத் ஹஸ் ஓவர்டேக்கன் சென்னை அப்படிங்கிறதுனால 4th வந்துருக்கு. ஸோ அது 3rd 4th வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்பப்போ. ஸோ கர்நாடகா இஸ் லீடர் பிகாஸ் ஆஃப் பெங்களூர், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஹப்ஸ் ஆஃப் இந்தியா. Then we are having Maharashtra. Maharashtra both Bombay and Pune. Pune to be specific தான் வந்து சாஃப்ட்வேர் ஹப். பாம்பே விட புனே தான் மெயின். நெக்ஸ்ட் வந்து we are having ஹைதராபாத். அதில் வந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸில் தமிழ்நாடோட எக்ஸ்போர்ட்டோட வேல்யூ வந்து 73,000 crores. எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி டேட்டா வந்து முக்கியம். இந்தியாவோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து சம் 430 மெகாவாட்ஸ் இருக்கும். 430 மெகாவாட்ஸில் தமிழ்நாடு வந்து 36 ஒரே நிமிஷம் ஓகே, ரீட் ஒன்லியில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ 36 gigawatts. ஸோ டோட்டல் இந்தியாவோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து சம் 420 இருக்கும். அதில் 36 gigawatts வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது 36,000 megawatts இஸ் 36 gigawatts. 36 gigawattsல வந்து கோல், the installed capacity of coal based power generation has decreased over the years and renewable energy வந்து has increased. ஸோ கோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, ரெனியூபிள் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கு. டோட்டல் ஷேரில் கோல் தான் அதிகமாக இருக்கும்.
ஆனால் கோலோடது லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, ரெனியூபிள் எனர்ஜி இது ஏற ஆரம்பிச்சிருச்சு. இந்த 36ல் வந்து ரெனியூபிள் எனர்ஜியோட ஷேர் எவ்வளோன்னு பாருங்கள். சோலார், விண்டு, பயோமாஸ், ஹைட்ரோ அண்ட் கோ ஜென்ரேஷனோட ஷேர் வந்து 20 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து த ஷேர் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ இந்த ரெனியூபிளில் ஹையஸ்ட் வந்து இந்தியா லெவலில் ஹையஸ்ட்டுன்னு பார்த்தா சோலார், செகண்ட் தான் விண்டு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும், விண்டு ஃபஸ்ட்டு இருக்கும், சோலார் செகண்ட் இருக்கும். ஸோ இந்தியாவுக்கு சோலார் ஃபஸ்ட்டு, விண்டு செகண்டு. தமிழ்நாட்டுக்கு யூ வில் ஹாவ் விண்டு ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 9000 மெகாவாட்ஸ், அதாவது 9 ஜிகாவாட்ஸ் வந்து விண்டுலேயும் 8.4 ஜிகாவாட்ஸ் வந்து சோலார்லேயும் வருது. ஸோ அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து யூ வில் ஹாவ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஆல்சோ ஹாவ் ஃப்ரம் வேரியஸ் அதர் ப்ராஜெக்ட்ஸ், கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். டோட்டல் எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டால்டில் ஃப்ரம் ரெனியூபிள் எனர்ஜியில் எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் தமிழ்நாடு தேர்ட் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு ரெனியூபிள்ஸ் வி ஆர் தேர்ட். ஓகே, விண்டில் வந்து நம்ம தான் ஃபஸ்ட் இருப்போம். ஆனால் டோட்டலாக ரெனியூபிள்னு எடுத்துக்கிட்டால் நம்ம தேர்டில் இருக்கோம். அண்டு இதில் வந்து நம்ம வந்து மெயினாக நோட் பண்ண வேண்டியது விண்டு தான் வந்து தமிழ்நாட்டில் ஹையஸ்ட்டாக இருக்கும், ஃபாலோட் பை தட் சோலார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விண்டோட ஷேர் வந்து 44, சோலாரோட ஷேர் வந்து 41%. ரெனியூபிளோட ஸ்பிளிட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோ வந்து 11, பகாசினா வந்து பயோ ஃபியூவல்ஸ், நெக்ஸ்ட் 1% வந்து பயோமாஸ். பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி, பெர் கேபிட்டானா தனிநபர் இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குது அப்படிங்கிற அந்த பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி டேட்டா படி 1700 kWh அப்படிங்கிறது தான் வந்து பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி அவைலபிலிட்டி ஃபார் ஆவரேஜ் தமிழ்நாடு பர்சன் 1749. இந்த பெர் கேபிட்டா அவைலபிலிட்டியில் தமிழ்நாடோடது 1749, ஆல் ஓவர் இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 1340. ஸோ தமிழ்நாடோட வேல்யூ வந்து ரேங்கிங்கில் போகும்போது இந்தியாவில் ஹையஸ்ட் பெர் கேபிட்டா எலக்ட்ரிசிட்டி வந்து ஹரியானாவில். ஒரு தனிநபர் அதிகமான எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறது ஹரியானா. தமிழ்நாடு 1, 2, 3, 4, 5, 6, 7 7வது இடத்துல இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி. அதாவது டோட்டல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் டிவைடட் பை பாப்புலேஷன், அதுதான் பெர் கேபிட்டா பவர் அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ இந்தியாவோடது 1300, தமிழ்நாடோடது 1740. ஸோ இந்த 2 டேட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓவராலாக 7th இருக்கும். பெட்ரோல் அண்ட் டீசல் கன்சம்ஷனும் கொடுத்துருக்காங்க, சும்மா பாருங்கள். அது பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. இதெல்லாம் வந்து இட் ஓன்ட், விலை எவ்வளோ மாறினாலும் கன்சம்ஷன் மாறாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கிஃப்ட் அண்ட் குட் அப்படிங்கிறது தான் பெட்ரோல் டீசல்லாம். ஸோ அது இன்எலாஸ்டிக்காக தான் இருக்கும். எல்பிஜி கன்சியூமர்ஸும் நம்பர்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வி ஆர் ஹேவிங் 2.2 crore எல்பிஜி கனெக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. Next வந்து tourism plays a crucial role in the economy, contributing 6.2% of national GDP. ஸோ அடுத்தது வந்து டூரிசம் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளேயர் வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீசஸ். ஸோ சர்வீசஸில் நம்ம ஒரு செக்டராக பார்த்துட்டு வரோம். உங்களுக்கு தெரியுதா, சாஃப்ட்வேர் பார்த்துறோம், எலக்ட்ரிசிட்டி பார்க்குறோம், முன்னாடி டிரான்ஸ்போர்ட் பார்க்குறோம். அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும்போது நெக்ஸ்ட் டூரிசம் 8% ஆஃப் டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட், பிகாஸ் வி ஆர் ஹேவிங் டைவர்ஸ் டூரிஸ்ட் சைட்ஸ். ஹிஸ்டாரிக்கலி சிக்னிஃபிகண்ட் டூரிஸ்ட் சைட்ஸும் இருக்குது, naturally significant tourist sites இருக்குது. Like we are having mangroves, we are having western ghats, we are having Rameshwaram and religious sites இருக்குது, historical archaeological sites இருக்குது, எல்லாமே இருக்கிற ஸ்டேட்டு. ஸோ இட் ஆல்சோ சிமுலேட்ஸ் வேரியஸ். ஸோ டூரிசம் டெவலப் ஆகிறப்போ டூரிசம் சைட் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர். ஏன்னா டூரிசம் இண்டஸ்ட்ரி வளர வெறும் டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும் வளராது, அது கூட ஆலிட் செக்டர்ஸும் வளரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவல் டெவலப் ஆகும். ட்ராவல்னால் என்ன, ஓலா ஊபருக்கு பிஸ்னஸ் அதிகமாகுது, ஹாஸ்பிட்டாலிட்டி ஹோட்டல்காரங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகுது, ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க, அதனால் அது அதிகமாகுது. அப்புறம் லோக்கல் பிஸ்னஸஸ், டூரிஸ்ட் சைட் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கடைங்க. ஸோ இந்த மாதிரி வந்து டூரிசம் செக்டர் க்ரோ ஆச்சுன்னா அது கூட இதுவும் க்ரோ ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் நிறைய வரும், அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்னிங்ஸும் வருது, நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் வரதுனால. ஸோ டூரிஸ்டோட ஷேர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் வந்து ப்ரீ பேண்டமிக் லெவலில் ரீச் பண்ணல. நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் ஷேரில் இந்த பாக்ஸ் வந்து டொமஸ்டிக்கு, அந்த எல்லோ லைன் வந்து ஃபாரின். ஸோ டொமஸ்டிக்கு சரி ஃபாரினும் சரி 2019 இருந்த வேல்யூ நம்ம இன்னும் ரீச் பண்ணல. 2019 எத்தனை பேர் வந்திருக்காங்க, 49 கோடி ஃபாரினர்ஸ் வந்து டோட்டலாக வந்து. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே தான் வந்து அதுதான் ஃபாரின் தான் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஃபாரினில் வந்து ஓகே டொமஸ்டிக் டூரிஸ்ட் வந்து 49 கோடி, ஃபாரின் டூரிஸ்ட் வந்து 68 lakhs இருக்குது, 68 லட்சம். ஸோ 68 லட்சத்தை நம்ம இன்னும் ரீச் பண்ணவே இல்லை. பேண்டமிக்னால அது குறைஞ்சது, அதுக்கப்புறம் வரவே இல்லை போல், திரும்ப அப்போ வர வைக்கணும். ஸோ
நெக்ஸ்ட் வந்து டொமஸ்டிக் டூரிஸ்ட் ஆனால் 30 lakhs திரும்ப வந்து ரெக்கவரி ஆகிட்டாங்க. ஸோ அது வந்து we have to understand here. ஸோ டூரிசம் செக்டர் has not reached the pre-pandemic level அப்படிங்கிறது ஒரு inference which we are taking from this particular graphs. ஆக்சுவலி ஆல் ஓவர் இந்தியா வந்து இவ்வளோ கேப் இருக்காது, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு ப்ரீ பேண்டமிக் லெவலுக்கு. பட் தமிழ்நாடுக்கு வந்து 50க்கு 30 தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து நமக்கு 60% தான் we have reached. இன்னும் வந்து 40% கேப் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் சர்வீசஸ், கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. இது யூபிஎஸ்சிக்கு நடத்துகிறப்பையும் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ பற்றி பேசணும். ஸோ கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோனா என்ன அப்படின்னா, நியூமரேட்டரில் ஆக்சுவலி இங்கே ஸ்டைலஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நியூமரேட்டரில் யூ ஆர் ஹேவிங் credit and denominatorல you are having the deposits. இந்த வாட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேவாக இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட் எக்கனாமிக் சர்வேவாக இருக்கட்டும், இஸ் பீங் மாடிஃபைட். டு யூ வாண்ட் டு ஓப்பன் அஸ் அ ரீட் ஒன்லி? ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டரில் யூ ஹேவ் கிரெடிட், டினாமினேட்டரில் யூ ஹேவ் டெபாசிட்ஸ். இதான் வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. இது வந்து சென்ட்ரலோட எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே, ரெண்டுத்துலேயும் இந்த இண்டிகேட்டர் பற்றி பேசியிருக்காங்க. நிறைய யூபிஎஸ்சியோட மார்க் டெஸ்ட்லேயும் இதில் இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் பார்த்தோம். தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வேல இதே இண்டிகேட்டர் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வி ஹவ் டு நோட் டவுன். வாட் இஸ் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோனா, ஒரு பேங்க் இருக்குல்ல, ஒரு பேங்க் வந்து இட் டேக்ஸ் டெபாசிட் ஃப்ரம் பீப்புள் அண்ட் இட் கிவ்ஸ் லோன்ஸ். ஓகே, இவங்க கொடுத்த லோன்ஸில் ஹவு மச் பார்ட் ஆஃப் தி லோன்ஸ் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி டெபாசிட். ஏன்னா பேங்க் வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்கின டெபாசிட்லேருந்து தான் எல்லா லோனும் கொடுக்கணும்னு இல்லை. டெபாசிட்ஸை கொஞ்சம் வச்சுட்டு they also borrow money from other sources and then they create a capital and give loans. So credit to deposit ratio எதை பற்றி பேசுது அப்படின்னா, how much part of the loans were taken from deposits அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ரேஷியோவில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த credit to deposit ratio is a useful indicator for the measure of interstate disparity in the banking services. ஸோ நியூமரேட்டரில் டோட்டல் லோன்ஸ் இருக்குது, டினாமினேட்டரில் டெபாசிட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து லோன்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவோட வேல்யூ வந்து 70s இருக்கும், பட் தமிழ்நாடு வேல்யூஸ் வந்து 100க்கு மேலே போயிருக்கு. 100க்கு மேலே போயிருக்கு அப்படின்னா நம்ம இதில் 100க்கு மேலே போயிருக்குன்னா வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், நம்ம ஊரில் வந்து டெபாசிட்ஸை விட லோன்ஸ் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. மக்கள் பேங்க்கில் போட்ட டெபாசிட்ஸை விட அமௌண்ட் ஆஃப் லோன்ஸ் விச் ஹஸ் கான் அவுட் இஸ் ஹையர், விச் மீன்ஸ் வாட் டஸ் இட் மீன், மோர் பீப்புள் ஃப்ரம் அதர்ஸ், நிறைய அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து லோன் வாங்கி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ லாஜிக் புரியுதா? தமிழ்நாட்டில் வாங்கின டெபாசிட்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க நீங்கள் நம்ம எல்லாருமே போயிட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அந்த டெபாசிட்ஸ்லேருந்து எடுத்து லோன் கொடுக்கறத தாண்டி மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து கடன் வாங்கி தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போது கர்நாடகாவில் இருக்கிற ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆந்திராவில் இருக்க ஒரு பேங்க்லேருந்து லோன் வாங்கி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு வர்றதுனால கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு 100க்கு மேலே போயிருக்கு அப்படிங்கிறது தான் we are noting here. ஸோ இந்தியாவோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா அது வந்து 70s தான் இருக்கும். Among major states, Tamil Nadu is having a higher rank in CDR. So, ரெண்டுத்தோட வேல்யூ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட வேல்யூ வந்து 79%, பட் தமிழ்நாடோட வேல்யூ வந்து 117. எக்ஸ்ட்ரா 17 மற்ற ஸ்டேட்லேருந்து வருது. ஸோ அதுதான் வந்து we are seeing. ஸோ அப்போ நிறைய லோன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் போகுது அப்படிங்கிறது ஒரு இண்டிகேட்டர். அண்ட் சேவிங்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஃப்ளோயிங் இன்டு தமிழ்நாடு. அப்போ கர்நாடகாவிலேருந்து நம்ம லோன் வாங்குறோம்னா கர்நாடகாவில் பணம் டெபாசிட் பண்ணவனோட பணத்தை இங்கே வந்து லோனாக வருது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங். ஹையர் சிடிஆர் எசென்ஷியலி இம்ப்ளைஸ் தட் சேவிங்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் ஆர் ஃப்ளோயிங் இன்டு தமிழ்நாடு. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ் வந்து கடன் வாங்கி தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு லோனுக்கான டிமாண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டராக இந்த சிடிஆர் இருக்குது, விச் இஸ் எக்ஸீடிங் 100 அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணுறோம். ஸோ இதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆல் இண்டியா லெவலில் வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அந்த எக்கனாமிக் சர்வேல இருந்துச்சு. பட் இங்கே நம்ம வேல்யூ எடுத்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எடுத்து கொடுக்குறப்போ இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட டோட்டல் டெபாசிட்ஸ் வந்து 13 lakh crore தான், ஆனால் டோட்டல் லோன் போனது 15 லட்சம் கோடி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து we have to note. ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 லட்சம் கோடி வெளியிருந்து வருது. நம்ம இந்தியா லெவலில் வந்து டோட்டல் டெபாசிட்ஸு டோட்டல் லோன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அது 79% இருக்குது. ஸோ கிரெடிட் டெபாசிட் ரேஷியோவில் எல்லா ஸ்டேட்ஸோடையும் கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இருக்க ஸ்டேட் வந்து எது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து யூ ஆர் ஹேவிங் ஆந்திரா, செகண்ட் வந்து யூ ஆர் ஹேவிங் தெலுங்கானா, தேர்ட் வந்து யூ ஆர் ஹேவிங் தமிழ்நாடு. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு வந்து ஆந்திரா, செகண்ட் வந்து தெலுங்கானா, தேர்டு வந்து தமிழ்நாடு. ஸோ இருக்குது. ஸோ இது வந்து பர்சன்டேஜ் தானே, நியூமரேட்டரில் கிரெடிட், டினாமினேட்டரில் டெபாசிட்னு போட்டு ரேஷியோவாக எடுத்து பார்க்குறப்போ தமிழ்நாடு தேர்டாக இருக்குது.
டோட்டல் அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல, இங்கே 15 லட்சம் கோடின்னு இருக்குல்ல, இந்த டோட்டல் குவாண்டம் அமௌண்ட்டில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லோன்ஸில் வந்து குவாண்டமில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டாக இருக்குது. ரேஷியோவில் தேர்டாக இருந்தாலும் டோட்டல் லோன்ஸில் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இப்போ நம்ம கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, SLR, CRR அப்படின்னு படிக்கிற மாதிரி, கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கிரெடிட்னா வந்து கடன், டெபாசிட்னா வைப்பு. ஸோ அதுக்கான ஒரு ரேஷியோ. நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கரண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன். 1 லட்சம் பேருக்கு எத்தனை பேங்க் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் பர் 1 lakh பாப்புலேஷன். ஸோ நம்ம ஊரில் வந்து 1 லட்சம் பேருக்கு 18 பேங்க் இருக்குது. ஆல் இந்தியா டேட்டா வந்து 14 பேங்க்ஸ் ஃபார் 1 lakh பீப்புள் அப்படிங்கிறது இந்தியாவோடைய ஆவரேஜ். தமிழ்நாடோடது 18 பேங்க்ஸ் ஃபார் 1 lakh பீப்புள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பேங்க் டு பீப்புள் ரேஷியோ. ஓகே, we have 18 banks for 1 lakh people. So number of banks வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது we are seeing. So number of ATMஸில் தமிழ்நாடு இஸ் லீடிங். அதிகமான ATMs இங்கே தான் இருக்கான். ஸோ அது ஒரு வீடியோ பார்த்து, மதுரையில் சம்மர் சீசனில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த ATM எல்லாத்துக்கும் போங்க அப்படின்னு திருச்சிக்கோ மதுரைக்கோ ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ 24,000 ATMs வந்து நம்ம ஊரில் இருக்கான். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ATMs. ஆனால் பணம் தான் இருக்காது உள்ள டாக்குமெண்ட்ஸ். பட் இப்போ நிறைய பேர் வந்து UPI வந்ததுலேருந்து ATMs யூசேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத we have to recognize. நம்பர் ஆஃப் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டூ மச் டேட்டா, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 25 lakhs இருக்கா. இந்த 25 lakhs கம்பெனிஸ் MSMEல 99% வந்து மைக்ரோ தான். மைக்ரோ என்டர்பிரைசஸ் தான் 99% இருக்குது. ஸோ மைக்ரோ ஸ்மால் மீடியம்கான டெஃபினேஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் சேஞ்ச் வந்து கரண்ட் பட்ஜெட்டில் மாறி இருக்குது. ஸோ அதை அப்டேட் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ நம்பர் ஆஃப் சர்வீஸ் ஓரியன்ட் MSMEs வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் 99% மைக்ரோ தான் இருக்குது. மீடியம் ஸ்மால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, சரியா. அந்த சர்வீஸ் ரிலேட்டட் MSMEஸில் அதிகமாக லோன் வாங்கின MSMEs யார்? ஓகே, ஸோ அதிகமாக லோன் போன சப்செக்டர் அப்படின்னு பார்த்தா ஃபினான்ஸ் அப்படிங்கிற சப்செக்டருக்கு தான் அதிகமான லோன்ஸ் போயிருக்கு, ஃபாலோட் பை ட்ரேட். சர்வீசஸில் எந்த செக்டர் அதிகமான லோன் ஆயிருக்குன்னா ஃபினான்ஸ் செக்டர். ஃபினான்ஸ் செக்டர்னா அதர் பேங்க்ஸ், ஒன் பேங்க் கெட்டிங் லோன் ஃப்ரம் அதர் பேங்க் ஆர் இன்சூரன்ஸ் கம்பெனி கெட்டிங் லோன்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் செக்டருக்கு தான் அதிக லோன் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதிகமாக லோன் போன செக்டர் வந்து ட்ரேடு. ஸோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தாலும் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ லோன் போயிருக்கு, இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ லோன் போயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ, சர்வீசஸில் எவ்வளோ லோன் போயிருக்கு அப்படிங்கிறதுல பார்க்குறப்போ ஃபினான்ஷியல் செக்டருக்கு தான் அதிகமான லோன்ஸ் போயிருக்கு. அண்ட் தென் வி ஆர் ஹேவிங் ட்ரேட். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி நம்பர் ஆஃப் லோன்ஸ். அண்ட் ஃபைனலி கன்க்ளூஷன். ஸோ வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி டுடேஸ் கிளாஸ். பார்த்தீங்களா, 8 o'clock முடிச்சாச்சு. ஸோ த ஸ்டேட் ஹேஸ் ஸ்ட்ராங் IT அண்ட் IT enabled சர்வீசஸ், ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ், டூரிசம் அண்ட் ஃபினான்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ ஹெல்த் கேரில் தமிழ்நாடு இஸ் கன்சிடர்ட் டு பி, எஸ்பெஷலி சென்னை வந்து ஹெல்த் கேரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சிட்டி அண்ட் மெடிக்கல் டூரிசம் அதிகமாக இருக்கிற சிட்டி. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் நீங்கள் சோஷியல் செக்டர் சாப்டரில் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிய வரும். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்கிறப்போ இந்த செக்டர்ஸை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷனில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால அடுத்து வந்து we need to adopt technologies. So given the technological advancement in information processing, there is a strong case to leverage the strength in higher education. So technology intensive artificial intelligence based services. So இந்த சர்வீஸ் செக்டர் எல்லாத்துலேயுமே AI எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து வந்து யோசிக்கணும். ஸோ இந்த எல்லா சர்வீசஸ்லையும் நம்ம AI அடாப்ட் பண்ணும்போது சர்வீஸோடைய ப்ரொடக்டிவிட்டி இன்னும் பூஸ்ட் ஆகுது. The state is also well poised to take advantage from servicization and digitization. So servicization na enna? இந்த servicization and digitization உங்களுக்கு தெரியும். ஓகே, எல்லாமே டிஜிட்டல் ஆக்குறது. சர்வீசைசேஷன்னா என்ன அப்படின்னா, சர்வீஸ் செக்டர் இருக்குல்ல. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி நிறைய சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதுதான் சர்வீசைசேஷன். மேனுஃபேக்சரிங் செக்டர் தான் அவங்க நிறைய சர்வீசஸை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க நிறைய சர்வீசஸை டெலிவர் பண்ணுறாங்க. இப்போ ஹூண்டாய்ங்கிற கார் கம்பெனி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஹூண்டாய்ங்கிற கார் கம்பெனி மேனுஃபேக்சரிங் காரை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்னென்னலாம் சர்வீசஸ் பண்ணுறாங்க, அந்த காருக்கு வந்து நீங்கள் வந்து லோன் வாங்கணும்னா அதுக்கு லோன் சர்வீசஸ்க்கு ஒரு ஃபினான்ஷியல் மெக்கானிசம் வச்சுருக்காங்க. காருக்கு சர்வீஸ் பண்ணோன்னா அதுக்கு ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் சர்வீசஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ், இந்த மாதிரி
ஒரு சர்வீஸ் செக்டர், ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி மேனுஃபேக்சரிங் மட்டும் டெலிவர் பண்ணாமல் கூடவே சர்வீசஸும் சேர்த்து நிறைய டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்லைனில் வந்து டிஜிட்டலாக நிறைய சர்வீசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டர் என்டிட்டிஸும் டிஜிட்டலாக ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம். இல்லை சர்வீஸாக ஏதோ ஒன்றத்தை கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சர்வீசைசேஷன் அண்ட் டிஜிட்டைசேஷன். ஸோ மேனுஃபேக்சரிங் பிகமிங் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஸோ தமிழ்நாடு வந்து ரெண்டுத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது ஆக்சுவலி யூனியன் கவர்மெண்ட்டோட எக்கனாமிக் சர்வேலையும் இருந்துச்சு சர்வீசைசேஷன் அப்படிங்கிறது. ஸோ கவர்மெண்ட் நீட்ஸ் டு இன்வெஸ்ட் மேசிவ்லி இன் தி கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச் அஸ் டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. அப்போ ஃபியூச்சர் வந்து நம்ம கேப்சர் பண்ணோம்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? டிஜிட்டல் தான் ஃபஸ்ட்டு. எல்லாமே டிஜிட்டலாக இருக்கிறதுனால டிஜிட்டலுக்கான டிமாண்ட் அதிகமாக போகுது. பவரில் அடுத்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இப்போ ஏஐ பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு ஏஐயில் நீங்கள் சாட் ஜிபிடியில் பண்ணுற சர்ச் வந்து அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுது. ஸோ யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி இஸ் ஹையர் தென் மெனி கண்ட்ரீஸ். அந்த ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுற கரண்ட்டு நிறைய நாடுகளோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷனோட அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி இன்டென்சிவாக தான் ஏஐ இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ரன் ஆகணும்ல. ஸோ அப்போ ஃப்யூச்சரில் வந்து மோர் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் நோக்கி தான் போகிறோம். ஏசியோட யூசேஜ் இன்னும் அதிகமாக தான் தேவை குளோபல் வார்மிங்கில். அது வந்து ஒரு பாசிட்டிவ் லூப். குளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏசி நிறைய யூஸ் பண்ணுறோம். ஏசி நிறைய யூஸ் பண்ணுறதுனால இன்னும் குளோபல் வார்மிங் அதிகமாகும். ஸோ இன்னும் நிறைய ஏசி யூஸ் பண்ணுவோம். அப்படி போகிறப்போ எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் அதிகம் தான் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ பவர் தேவைப்படுது. அடுத்து டிரான்ஸ்போர்ட். அர்பனைசேஷன் வளர வளர டிரான்ஸ்போர்ட்டேஷனும் தேவை. ஸோ இந்த செக்டர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. So capacity addition will be required especially in the power sectors in the next 10 years to meet the growing demand of urbanization, industrialization and rising income levels. Income level ஏறும், கரண்ட் யூசேஜும் அதிகமாகுதுல. வீட்டில் 2 ஏசி 2 டிவி அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கிறோம்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன்கம் ஏற எல்லாமே ஏறும். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரோட்ஸ், எலிவேட்டட் காரிடார்ஸ், மெட்ரோ, ரயில் கனெக்டிவிட்டி இது எல்லாமே ஒரு சைடு தேவைப்படுது. ஸோ ஆன்டிசிபேட்டிங் ஃபியூச்சர் ஏர் டிராஃபிக் ஃப்ளோ. ஸோ தமிழ்நாட்டோடைய ஏர் டிராஃபிக் ஃப்ளோவும் ஃபியூச்சரில் அதிகமாக தேவைப்படுது. ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே இப்போ தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்னென்ன? டெல்லி, ஃபஸ்ட்டு பாம்பே இருக்குது, டெல்லி இருக்குது, சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத் இருக்குது. கொல்கட்டா ரொம்ப டிக்ளைனிங்கில் போயிட்டுருக்கு, கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்குது. மேஜர் ஹப்பாக மாறிட்டு இருக்கிறது பெங்களூர், ஹைதராபாத் அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கொல்கட்டாவோட பெங்களூர், ஹைதராபாத் இஸ் டெவலப்டு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த எல்லா மெட்ரோபாலிட்டன்லேயும் இன்டர்நேஷ்னல் ஏர் டிராஃபிக் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட்டாக இருக்குது. ஸோ கம்பேர்ட் டு டெல்லி ஆர் மும்பை ஏர்போர்ட். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கான நெசசிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. இதில் என்ன நெசசிட்டி இருக்குன்னா, ஒரு டெல்லி ஏர்போர்ட்டுக்கும் ஒரு மும்பை ஏர்போர்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது சென்னையோட கெப்பாசிட்டி இஸ் வெரி வெரி லோ. ஸோ அப்படி இருக்கிறப்போ நிச்சயமாக ஒரு மெட்ரோபாலிட்டனுக்கு இன்டர்நேஷ்னல் ஏர் டிராஃபிக் கெப்பாசிட்டியில் ஒரு லார்ஜர் ஏர்போர்ட்டுங்கிறதுக்கான தேவை நிச்சயமாக இருக்குது. ஸோ பரந்தூர் மாதிரியான ஒரு ஏர்போர்ட் வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் வந்துச்சுன்னா தான் அந்த கெப்பாசிட்டியை ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஏர்போர்ட் வந்து லார்ஜர் ஏர்போர்ட் வேணும். பட் பரந்தூரில் இருக்க ப்ராப்ளம் என்னவாக இருக்குது? அட் தி காஸ்ட் ஆஃப் ஃபார்ம் லேண்ட்ஸாக இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ் ஆர் ப்ரொட்டஸ்டிங். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக போகணும். யூ நீட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிற அந்த டிபேட் வரும்போது ஏர்போர்ட் தேவை நிச்சயம். ஆனால் இட் ஷுட் நாட் பி அட் தி காஸ்ட் ஆஃப் சம்திங் விச் இஸ் ஹியூஜ். என்ன காஸ்ட்டில் அந்த ஏர்போர்ட் வருதுங்கிறத பிளான் பண்ணணும். பட் பரந்தூர் சூஸ் பண்ணது ஒரு காரணமும் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி லாட் ஆஃப் ஏரோடைனமிக் ஃபேக்டர்ஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்ஸோடைய ரன்வேயோடைய ட்ரெஜெக்டரியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். சுற்றி இருக்கிற இப்போ நம்ம ஆல்ரெடி சென்னை ஏர்போர்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏன் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதோடைய ரன்வே ட்ராக்ஸ் வந்து மற்ற ரன்வே ட்ராக்ஸோடைய டேரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகணும். இதெல்லாம் பார்த்து தான் அதை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் ஏர்போர்ட்ஸ் அண்ட் போர்ட்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பரந்தூர் ஏர்போர்ட்டும் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூரிசமில் சப்ஸ்டான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி சர்வீசஸை கன்க்ளூட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரே ஒரு ஒருத்தர் டவுட் கேட்டாங்க, மகளிர் உரிமை தொகை கொடுக்கறதுனால இன்ஃப்ளேஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகும்? ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்குறப்போ மக்கள் கையில் இருக்க பணம் அதிகமாகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் டிமாண்ட் அதிகம் தானே ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகம் தானே ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆக்சுவலி நான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகும்னு தப்பாக சொல்லிட்டேன். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் கிடையாது. மக்களுக்கு வந்து ஒரு சைடில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்களோட வேஜஸ்லாம் ஸ்டாக்னேட்டடாக இருக்குது. ஸோ வேஜஸ் ஸ்டாக்னேட்டடாக இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷனரி எஃபெக்ட்லேருந்து அவங்க ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் யூஸாக இருக்கும். ஏன்னா வேஜஸ் ஸ்டாக்னேட்டடாக இருக்கிறப்போ இந்த 1000 ரூபாய் இருக்கிறப்போ இன்ஃப்ளேஷனோட ப்ரெஷர்லேருந்து அவங்க ரிலீவ் ஆகலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலுங்கிறது இட்ஸ் நாட் தி ரைட் வேர்ட். அது சொன்னதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அதிகமாக கவர்மெண்ட் கொடுத்தா இன்ஃப்ளேஷன் அதிகம் தான் ஆகும். ஆனால் எந்த ஆங்கிளில் எக்கனாமிக் சர்வேல பேசியிருந்தாங்க அப்படின்னா, when wages are stagnated and when prices are rising, ஸோ அந்த ரைசிங் ப்ரைஸஸ்க்கு வேஜஸும் கூட சேர்ந்து ஏறணும். அது வேஜஸ் ஏறாமல் இருக்கிறப்போ இந்த 1000 ரூபாங்கிறது அதை இன்ஃப்ளேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தான் அந்த இதில் நம்ம பார்க்குறோம். வித் திஸ் வில் வைண்ட் அப் நவ். நாளைக்கு நம்ம 3 o'clock மீட் பண்ணலாம்.
இன்னும் 4 சாப்டர் தான், 5 முடிச்சாச்சு, நாளைக்கு 4 தான். ஸோ நாளைக்கு இன்னும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் முடிச்சிடலாம். ஸோ வில் மீட் டுமாரோ. நாளைக்கு எல்லோரும் ஆஃப்லைன் வாங்க. யூடியூப்பில் இருக்கும், ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு மித்து. ஆன்லைனில் பார்த்துக்கலாம் தான், ஆனால் ஆஃப்லைனில் இங்கே உட்காந்து கவனித்து முடிக்கிற மாதிரி அது வராது. ஸோ அதனால் நாளைக்கு எல்லோரும் ஆஃப்லைன் வாங்க. ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூடியூப்பில் பார்த்துக்கலாம், சரியா? ஏன்னா இட் வில் ப்ரோக்ராஸ்டினேட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்லைன் வர முடிஞ்சவங்களாம் ஆஃப்லைன் வாங்க, ஆஃப்லைன் வர முடியாதவங்க யூடியூப்பில் பார்த்துக்கோங்க. ஸோ வித் திஸ் வில் வைண்ட் அப் தி கிளாஸ். ஸோ எல்லாருக்கும் பாய் பாய், நாளைக்கு சந்திப்போம்.